மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு நல்லவராகவும் போதுமானவராகவும் எல்லாவற்றிற்கும் எல்லாமானவருமாய் இருந்து இந்த நாளை காணவும் கிருபை செய்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதா, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ விதத்திலே மறைத்து போகிறார்கள் பரமபிதா. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய பார்வையிலே நிற்க தகுதியில்லாத எங்களுக்கு இது ஒவ்வொரு நாளும் பாதுகாவலை, நல்ல சுகம்பெல்லாம் ஆரோக்கியத்தை, வழி நடத்துதலையும் சந்தோஷம் சமாதானத்தையும் தந்து தாங்கி நடத்துகிற தேவனை உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதா, இந்த நாளிலே எங்கள் எல்லாரையும் பரிசுத்தமான அந்த திரு சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்த தேவனை உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதா, அருமையான அந்த ஜெப வீட்டிற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதா, இந்த அருமையான ஜெப வீடு கேட்டு எழுப்புவதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் சபை விசுவாசிகளுக்காகவும் இங்கு உள்ளதான ஒவ்வொருவருக்காகவும் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதா, இந்த இடத்திலே அடியார்கள் ஒரு தேவாலயத்தை கட்டியிருக்கிறோம் பரமபிதா. அதன் நோக்கம் நீர் ஒருவரே அறிவீர் பரமபிதா. இன்னும் அடியார்கள் அதை சரியாக புரியாத வண்ணம் இருந்தும் கூட பிற்காலங்களிலே இந்த ஜெப வீடு இன்னும் மகிமையடையும் என்றுதான ஒரே நம்பிக்கையும் விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்கிறோம் பரமபிதா. இந்த நாளிலே நீர் கூட்டி சேர்த்து ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடம் நிரம்பி வழியத்தக்கவாறு நீர் இன்னும் திரளாய் ஜனங்களை கூட்டி சேர்க்க முடியாய் அந்த ஜனங்கள் பாவரிக்கை பண்ணி பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஞானஸ்நானத்தின் மூலம் சபையாராக மாற்றப்படவும் கிருபை செய்யும்படி கெஞ்சிடும் பரமபிதா. துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற தேவன் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தேவதூதர்களாலே போற்றப்படுகிற தேவன் நீர் பரிசுத்தராக இருக்கிறீர் பரமபிதா. அடியார்களை உங்களுடைய சாயலாகவே சிருஷ்டித்து நான் பரிசுத்தமாக இருப்பது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிற தேவனை இந்த பாவ உலகத்திலே, இந்த அசுத்தம் நிறைந்த உலகத்திலே, இந்த சிற்றின்பம் நிறைந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனும் தன் மாம்சமும் மனசும் விரும்புகிற பிரகாரமாகவே உங்களுடைய சித்தத்திற்கு மாறாக நடக்கக்கூடியதான எல்லா காரியங்களையும் அறிகிறீர் பரமபிதா. ஆனாலும் சபையிலே கூட்டி சேர்த்து சுவிசேஷத்தின் மூலம் ஜனங்களை உணர்வுடைய செய்து அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அந்த பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பி அண்டையிலே சேருவதற்காக நீர் கிரியை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிற என்பதை அறிகிறோம் பரமபிதா. இதோ இங்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரை பின்மாற்றத்தோடு காணப்படக்கூடியதான ஒவ்வொருவரை நீர் சந்திக்க முடியாய் கெஞ்சிடும். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் இருந்து கிரியை செய்ய முடியாய் கெஞ்சிடும். மன கடினங்கள் மற்றும் பல விதமான பாவ சிற்றத்தை விரும்பக்கூடியதான அந்த நாட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ரத்தத்தாலே அற்றுப்போக செய்ய முடியாய் கெஞ்சிடும் பரமபிதாவே. இந்த ஜனங்களுக்கு உடைய பரிசுத்தமான திரு வார்த்தை எடுத்துரைக்க எந்த விதமான தகுதியும் நிலை மற்றதான 7 அடியானோடு கூட இருக்கும்படி கெஞ்சிடும். பரிசுத்த ஆவினாலே நிறைந்து தெய்வீக ஞானம் புத்தி அறிவை தந்து வாக்கின் ஆவினாலே நீர் பேசி அறிவிக்க முடியாய் கெஞ்சிடும் பரமபிதாவே. ஒவ்வொருவருக்கும் தெளிவாய் புரிகிற விதத்திலே நீர் தாமே உணர்த்தல் பட விதத்திலே நீர் பேசும்படியாய் கெஞ்சிகிறோம். மறுபடியுமாயும் கெஞ்சுகிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்களை சந்திக்கும்படி கெஞ்சிடும். இதோடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறதை பரமபிதாவே. கைவிடப்படக்கூடியதான ஜனங்களுடைய நிலைமை மகா பரிதாபமே பரமபிதாவே. அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து பரிசுத்தமடைய நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். அவர் மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், பிதாவே துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வாசிக்கிறேன் என்று கவனிச்சுக்க வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசகர்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது.
அந்த காலத்து தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் எப்படி திடீர்னு தேவனுடைய வார்த்தை உண்டாகும். அந்த வார்த்தை உண்டாகணும்னா என்ன சொல்கிறாங்களோ அவங்க ரோபோட் மாதிரி, அதாவது ஒரு பிளானை அந்த ரோபோட்டில் சிஸ்டமில் நமக்கு வந்து என்டர் பண்ணி விட்டுட்டோம்னா அது எப்படி யாரும் எதிர்பார்க்காம பண்ணுறாங்களோ அதே போல் தான் அந்த காலத்து தீர்க்கதரிசியோட. திடீர்னு மொட்டை அடின்னு சொன்னால் மொட்டை அடிச்சு ஆகணும். திடீர்னு இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு போனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி அடுத்த நாட்டுக்கு போய்தாங்க. அவங்க வந்து தன் சுயங்கிறது எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. தீர்க்கதரிசிகிட்ட அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வல்லமையாக கிரியை செய்வார். அப்போ இங்கே தீர்க்கதரிசியான எரேமியாட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்றாரு? கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று. ஏன்னா அங்கே தேவாலயத்துக்கு யூதர்கள் எப்போ போவாங்க? குறைஞ்சது 3 நேரம் நினைச்சவங்க போயிடுவாங்க. அதனால தான் நீங்கள் வந்து தானியேல் தீர்க்கதரிசியை பாருங்க, அவர் 3 நேரம் ஜெபம் பண்ணாருன்னு இருக்கும். அவருக்கு உயிருக்கு மேலேயே அவர் ஜெபத்தை வச்சிருந்தார். நீ ஜெபம் பண்ண உன் உயிர் போயிரும் சொல்லிருந்து, உயிர் போனா போட்டு, ஆனால் ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ண தடை பண்ண மாட்டேன். அதனால தாவீது ராஜா சொல்வார், 5 சந்தி மத்தியான வேளைகளிலே நான் தியானம் பண்ணி முறையிட்டேன்பர். அவங்கள பொறுத்தவரை 3 நேரம் ஜெபிக்கிறது வந்து ஒரு மஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு 3 நேரம் கண்டிப்பாக சாப்பிடும், அப்படிதானையா? ஆனால் ஜெபங்கிறது இப்போ நமக்கு கண்டிப்பாக மஸ்ட் மாதிரி இல்லை. அப்போது தேவாலயத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தான் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் குறைஞ்ச 3 நேரம் அந்த தேவாலயத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு எப்படி ஆகி போச்சுன்னா ஒரு சடங்காச்சாரியம் போல் ஆகி போச்சு. எப்படி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஜெபேட்டுக்கு என்ன செய்யணும் வந்துடணும். ஆனால் மனம் திரும்ப மாட்டோம், ரட்சிக்கப்பட மாட்டோம், அபிஷேகம் பெற மாட்டோம், ஜீவியத்தில் மாற்றம் வராது, ஜென்ம சுபாவம் மாறாது, கோபம், மூர்க்கம், கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் மாறுமா? எதுவுமே மாறாது. என்ன செய்வோம்? வருவோம், வந்த வண்ணமா என்ன செய்வோம் தெரியுவோம். இதுதான் யூதருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அவங்கள்ட்ட எந்த திருப்தி தான் இருந்துச்சு? நாங்கள் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்றோம், தேவனுடைய கட்டளைகளை கை கொள்றோம் அப்படின்னு அர்த்தம் என்ன? வாரத்தில் 2 நேரம் உபவாசம் பண்ணிடுவாங்க, கடுகுல வரைக்கும் ஜீரகத்தில் வரைக்கும் எல்லா தசமபாகம் கொடுத்துருவாங்க, ஆலயத்துக்கு போக வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய சுபாவங்கள் என்ன செய்யலை? மாறல. அதனால சொன்னாரு, இந்த எரேமியா நீ என்ன பண்ணு, நீ வாசல்ல நின்னுக்க. ஏன்னா இந்த வாசலுக்குள்ளதான் யூதர்கள் வருவாங்க, பிராகாரத்தில் வந்து என்ன செய்வாங்க? தொழுதுக்குள்ள வருவாங்க. அப்போ உனக்கு வேலை இந்த வாசல்ல நின்னுக்க. இந்த வாசல்ல நின்றுட்டு நீ சொல்ல வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான், வேற ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யுங்க கேள். அப்ப இதுவரைக்கும் நாங்க என்ன பண்ணோம்? நீங்க கேட்குறீங்க, ஆனா உணர்ந்து இருதயபூர்வமா செவி கொடுக்கல. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப சில ஆட்கள் பாத்தீங்கன்னா 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க, அந்த வாய் கொட்டாய் ஆணி பழக்கம் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க பேசுறது அவங்க உணர்வோட நிச்சயல கேட்கல, ஏதோ ரேண்டமா அவங்க இங்க இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்க திங்க் பண்றது வேற எங்கேயோ இருக்கிறாங்க. உங்களுக்கு விளங்குதா? அந்த ஒரு மனநிலையோட தான் யூதர்களும் இருந்தாங்க. இங்கேயும் எப்படிதான் இருக்கும்? அப்படித்தானே இருக்கும். அதான் நீங்க நினைச்சிட்டீங்க நேற்றிலும் நான் அவ்வளோ 2 மணிக்கூற 1.5 மணிக்கூற தாண்டி நான் இங்க வரதுனால ஆராதனை பங்கு பெற்றுட்டு ஒரு பெரிய திருப்தியில இருக்கிறீங்க. ஆனா உங்களை உருவாக்குன தேவன் இதுல திருப்தி அடையிறாருன்னா இல்லவே இல்லை. அவர் உங்களை பார்த்து வேதனைப்படுறார். எரேமியா பார்த்துக்கிறார், நீ போ அதுல போய் நில்லு, சொல்லது எப்படி? கர்த்தருடைய வார்த்தை கேள்வி. அப்ப அவன் கேட்பான், ஏன் நான் இதுல கேட்கலையா? அப்ப அவர் சொல்லுவாரு, உன் ஜீவன் சரியில்லை, கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க, எல்லாம் நடக்கும். கேட்கறதுல எவ்வளவு கவனமா இருக்கிறீங்கன்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா இங்க இருந்து யாராவது ரட்சியப்பட்டியலா? இதுக்கு முந்தி இல்ல அதுக்கு முந்தி பாருங்க, ஏதாவது உண்டா? ஒண்ணும் கிடையாது. ஏன்? அந்த மனநிலையே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், கொடுக்கக்கூடியதான அந்த சுவிசேஷத்தை கருத்தா என்ன செய்யணுமா? கேட்கணும். அர்த்தம் என்ன? அதன்படி செய்யுது. இப்போ 2 பேர் பேசிட்டே இருக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், சொல்லிட்டு அதன்படி நான் செய்யாம இருந்தா அது கேட்கறதுக்கு சமமா இல்லை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிக்கலாம். பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை எனக்கு உணர்த்தும்படிக்கு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவன் தேவனுடைய வார்த்தையில பிழைப்பான் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் எதனாலையும் பிழைக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தையில பிழைக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன?
3 வேளை ஆகாரம் நான் சாப்பிட்டா தான் என் உடம்புல பலன் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆத்மா இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னா செத்த ஒரு நிலைமையில் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? உங்க ஆத்மா, உங்களுடைய சரீரம் நல்லா இருக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியும் உங்களுடைய ஆத்மா என்ன நிலைமையில் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ரீசெண்டாக பொதுக்கூட்டத்தில் சொன்னீங்க, ஒரு பிரசங்கர் என்ன கடியிருந்தார். அதுல ஆண்டவர் என்ன காண்பிச்சார்னா, இறந்த பிறகு ஒரு ஆத்மா என்ன நிலைமையில் இருக்குதுன்னு. ஒரு ஆத்மா, அதாவது ஒரு மனுஷன் இறந்து போனா இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு உடனே தெரியல நான் இறந்து போனேன். எப்படி? ஒரு ஆத்மா இறக்குது, இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு முதல்ல தெரியாது நான் இறந்துட்டேன். அதுக்கு தெரிவிச்சு திரும்ப என்ன சாப்பிட நினைக்கும், இல்லை தான் விரும்பின ஒரு காரியம் பண்ண நினைக்கும். அந்த நேரம் அதால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சாப்பாடு நிறைய இருக்க இடத்துக்கு போயிடும், சாப்பிட எடுக்க போவோம், அந்த சாப்பாடு என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. சரி, வெளியில் கிடக்கூடியதான இலையில் இருக்கக்கூடியதான பெரிய பணக்காரன் இருந்தால் கூட அதுக்கப்புறம் பசி இருக்கும், பசிக்கணும், சாப்பிடணும்னு தோணும், அந்த ஆத்மாவுக்கு சாப்பிடணும்னு தோணும். அது என்ன செய்யும், அந்த எச்சில் அந்த இருக்கக்கூடிய சாப்பாடு எடுக்க சாப்பிட பார்க்கவும் முடியாது. அதுக்கப்புறம் என்ன செய்யும் அந்த ஆத்மா, ஐயோ எனக்கு ஒரு நாள் எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு டைம் தாரும். எப்படி கேட்குமா? ஒரு நாள் எனக்கு டைம் தாரும், நான் எப்படியாவது என்ன செய்வேன், முதல்ல மனம் திரும்பிடுவேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எதுக்கு மேலே ஆசை வச்சுருக்கோம்? ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்போம், இதில் சேலரி ஒரு 50,000 தான் கிடைக்குது, தொடர்ந்து நைட்டு ஃபுல்லாக வேலை என்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருக்குது. இங்கே வேலைக்கும் போயிட்டு அடுத்து ஏன் ஒரு 1,00,000 வேண்டாமா? அடுத்தது 1,00,000 என்ன யோசனை வரும்? நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், அதுக்காக ஒரு கார் வாங்கிடணும், அப்புறம் ஒரு வீடு கட்டணும், இஎம்ஐ போட்டு அது போட்டு இது போட்டு அடுத்து வேறு மாதிரி உள்ள எண்ணங்கள் வரும். அப்போ நம்முடைய மைண்ட் செட்டை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எதில் இருக்குது? அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படியெல்லாம் இன்னும் அலங்கரிக்கணும், 4 பேர் மத்தியில் ரொம்ப, அதாவது யாரும் தள்ளி நிலைன்னு சொல்லாத அளவுக்கு நான் இருக்கணும், அப்படி தான் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இறந்த பிறகு அந்த ஆத்மா முறையிடு, அதாவது அவ்வளோ முறையிடுமாம், அவ்வளவு வேதனைப்பட்டு அழுமா. எப்படி அழுமாம்னா, ஒரு நாள் ஆண்டவரே எனக்கு மறுபடி ஒரு வாழ்க்கையை தார், ஒரு நாள் எனக்கு மறுபடி ஒரு வாழ்க்கையை தாரும், நான் என்ன செய்வேன், வீடு கட்ட மாட்டேன், பங்களா கட்ட மாட்டேன், கார் வாங்க மாட்டேன், நான் ரட்சிக்கப்படுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு தெரியும், என்னால் சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தத்தை பெற்று பரிசுத்தமான முறையில் இறந்தால் மட்டும்தான் அதுக்கு இளைப்பாறுதல் என்கிறதான ஒன்று இருக்கு. இந்த உலகத்தில் கிடந்து அடியோலப்படுறாங்க. இங்கே இந்த ஆத்மா என்ன பண்ணுது, அதுக்கு பிறகு ஆண்டோட்ட முறையிடுது. ஆனால் முறையிடுதல் நிராகரிக்கப்படுது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த தருணம் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம். புத்தி உள்ளவங்க இந்த கிருபையின் காலத்தில் இங்கே ரட்சிக்கப்பட்டவங்க பாக்கியசாலிகள். இதை அல்ல தட்டிட்டு பிறகு பார்க்கலாம் சொல்லி போயிட்டு இந்த ஆக்சிடென்ட்லையோ நோயிலையோ வியாதிலையோ எதுலையோ பொட்டுன்னு போயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா முறையிட்டு தெரியும், இனி ஆண்டவர் எனக்கு ஜெபத்தை கேட்க மாட்டாரு, எனக்கு சரீரம் கிடைக்காது, நான் ரட்சிக்கப்பட முடியாது. அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், பரிசுத்தவான்களை பிடிக்கப்போம். பரிசுத்தவான்களை சுற்றிலும் ஒரு ஒளி இருக்குமா. அதனால அந்த ஆவிக்கு என்ன செய்ய முடியல, அந்த பரிசுத்தவான்கள் சரீரத்துக்குள்ள வர முடியல. திரும்ப என்ன பண்ணுது, ரட்சிக்கப்படாத மற்ற ஜனங்களுக்குள்ள அது உட்புகுது. அந்த மக்கள் அலையக்கழிக்குது. சிலர்லாம் நிறைய வருவாங்க. அது சிலர்லாம் சொல்றாங்க, என் மகா பொம்பளை பிள்ளை குழந்தை பிள்ளை இப்படி சாப்பிட மாட்டான், இப்போ அந்த இறைச்ச கொண்டா இந்த இறைச்ச கொண்டா எல்லாம் பண்ணி மாதிரி திங்குறான், ஆனா அது எங்க போகுதுன்னு தெரியல. நீ உள்ள இருக்குது வேற. இந்த அடக்காரனை போனோம், நான் நல்லா சுகமா இருந்தேன், எனக்கு இழுப்புனா என்னன்னே தெரியாது, ஆனா இறந்த ஆளு இழுப்புலேயே கஷ்டப்பட்டுச்சு, வருஷங்களுக்கு இழுப்பு இருந்துச்சு, இப்ப எனக்கு அந்த நோய் வந்துட்டு. அது யாரு, என் அக்கா தான். சங்கடம். அப்ப இந்த ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ள போகுது, அவனை அலக்கழிக்குது, அவன் காலம் வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இங்க வேதம் சொல்லுது, ஆத்மா பிழைக்க வேண்டுமே ஆனால் வார்த்தையை நீ என்ன செய்யணுமா, கவனமாக கேட்கணும். வேத வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும், உபதேசத்துக்கு செவி கொடுக்கணும். இதை அல்ல தட்டி பிறகுன்னு சொல்லும் போது இந்த ஆத்மா ஒன்று இருக்க அது நஷ்டப்பட்டு போகும். நஷ்டப்பட்ட பிறகு ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொல்லி பார்த்தாலும் உங்களுக்கு இறக்கமே கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்க, புத்தியுள்ள மனுஷன் யாரு? இப்ப நம்ம சொல்றோம் புத்தியுள்ள மனுஷன் யாரு? நல்லா படிச்சிருக்கணும், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், இல்லை ஒரு ஏஐ இதில் வேலை பார்க்கணும், இல்லை டேட்டா சயின்ஸில் வேலை பார்க்கணும். இப்போ நிறைய வந்துட்டு அப்படி ஏதாவது ஒரு பெரிய இதில் வேலை பார்க்கணும்.
அவன் புத்தியுள்ள என்ன, நல்ல ஒரு மேரேஜ் பண்ணணும், நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், அப்புறம் எந்த லோன் இருக்கக்கூடாது, அப்படி நல்ல. இதுதான் இப்போ உள்ள மக்களுடைய புத்திசாலித்தனம் நினைக்கிறாங்க. ஆனா வேதம் எதை புத்திசாலித்தனம் சொல்லுதுன்னா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுற மனுஷன் தான் புத்திசாலி. அதான் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உன் சுய புத்தியை சாராதே. நம்ம சுய புத்தி என்ன சொல்லணும்னா, மாம்சத்தை பிரியப்படுத்த சொல்லும். மாம்சம் என்ன செய்யும், இப்படி இரு அப்படி இரு அப்படி இரு. நீ இந்த உலகத்தை எவ்வளவோ ஜனங்கள் எவ்வளவோ சேர்த்தவங்க எல்லாம் அனுபவிச்சாங்களான்னு பாருங்க, அனுபவிக்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். அலெக்சாண்டர் என்ன சொன்னாரு, என் கையை வெளியில போடுங்க. ஏன்னா அவர் அதாவது உலகத்துல அவ்வளோ நாடுகளை கான்கவர் பண்ணார், வெற்றி கொண்டார். ஆனா அவரால் எல்லாத்தையும் அனுபவிக்க முடிஞ்சிச்சா? அவரால் அனுபவிக்க முடியல. ஒரு காய்ச்சல் அவரை மேற்கொண்டுட்டு, ஒரு காய்ச்சல், விஷ காய்ச்சல். என்ன சொன்னாரு, என் பாடியை யார் தான் சுமக்கணும்? யார் சுமக்கணும்? டாக்டர்ஸ். we call the doctors to carry the coffin. சிம்பிள் ரீசன் தான். என்னது, டாக்டர்ஸ்னால என்ன பண்ண முடியாது? உயிரை காப்பாற்ற முடியாது. புரியுதா நான் சொல்றது? அதை உலகத்துக்கு காண்பிக்கணும், என் மக்களே என்னை போல மடையில இருந்துடாதுங்க. ஏன்னா அவர் என்ன செய்வாரு, ஏதோ ஒரு கடலை பார்த்து சொல்லுவார், நீ மட்டும் நிலமா இருந்தா நான் உன்னை பிடிச்சிருன்னு திமுறோட சொல்லுவார். ஒரு நாட்டை பிடிச்சிட்டே போகும்போது அந்த நாட்டோட எல்கை எங்க இருக்குன்னா கடல்ல இருக்கு. திமுறல சொல்லுவாரு, நீ மட்டும் கடல்லாம் இல்லாம நிலமா இருந்தா இதே நான் என்ன செய்திருவேன், பிடிச்சிருவேன். ஆனா எல்லாத்தையும் அவரால் அனுபவிக்க முடிஞ்சிச்சா? அதனால சொன்னாரு, என்ன போல புத்தீனமா நீங்க இருக்காதுங்க, நான் எல்லாத்தையும் பிடிச்சேன், அனுபவிக்க முடியல. என் கூட எப்பவுமே டாக்டர்ஸ் இருந்தாங்க, எப்பவுமே அவர் கூட டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா அந்த டாக்டர்ஸால என்ன செய்ய முடியல, அவரை காப்பாற்ற முடியல. வேதம் சொல்லுது, எது புத்திசாலித்தனமா? மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யாருதான் புத்திசாலி? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு பாவத்தை விட்டு வெளியே வந்து பரிசுத்தமா ஜீவிக்கிற மனுஷன் தான் புத்திசாலி. ஏன் அப்படி நான் புத்திசாலின்னு சொல்றேன்னா, உங்க எல்லாருக்குமே உறுதியா சொல்ல முடியுமா, நீங்க உங்க வீட்டுக்கு போய் சேருவீங்க சொல்ல முடியுமா? Can anyone give the assurance? கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. நீங்க சேஃபா டிரைவ் பண்ணாலும் பின்னாடி ஒரு ஆள் இடிச்சா என்ன ஆகும்? இங்க 2 பஞ்சு வைக்கணும். அப்புறம் சொல்லுவாங்க, இந்த பாடி எப்போ புதைக்க போறிய, பேரு பெயரும் ஊரு பெயரும் மதிப்பு பெயரும் எல்லாம் பெயரும் என்ன பேர் பட்டுருவாங்க? பாடி. That's it. தொடர்ந்து வாசிங்க. பெருமழை சொரித்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரித்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்கள், விழுந்தது முழுவதும் அழிந்தது என்று. கொடுக்கப்பட்ட இந்த தருணங்கள்ல புத்திமானா இல்லாம உலகத்துக்குரியவங்களாகவே இருப்பீர்களே, ஆனா எல்லாமே முடிஞ்சு போகும். அதுக்கு பிறகு நீங்கள் தேவனாலே உருவாக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களா இருந்தாலும் கூட பரலோகம் போக முடியாது. ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். இப்போ நீங்க இருக்கக்கூடியதான இந்த தருணம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம். இந்த ஆராதனை முடிச்சுட்டு வெளியில போறோம், போய் சேருவோமா நமக்கு தெரியாது. நம்ம புத்தி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த நேரம் நான் ரட்சிக்கப்படும், நான் ஆண்டவர் பிரியமா ஜெயிப்பேன், அடுத்த நொடி எனக்குள்ளது, அதான் அடுத்த நொடி எனக்குரியது இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. ரீசெண்டாக ஒரு பிளெயின் விபத்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல? ஆனால் அந்த 200 பேருக்கு நிறைய கற்பனை இருந்துச்சா இல்லையா? நம்மளை காட்டில் நிறைய இருந்திருக்கு. ஒரு மனுஷன் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு இருந்தால் நிறைய இருக்குமா இருக்காதா? இருக்கும். அங்கே செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பாடுபட்டிருக்கோன்னு தெரியுமா? ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி போகிறாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலி எங்கே போச்சு? ரெடியூஸ் டு ஆஷ். உண்மையே இல்லையா? ஆஷும் கிடச்சிருக்காது, அப்படி தானேயா? ஏன்னா 90 டன் ஃபியூலுங்கும் போது, அதுவும் ஒயிட் பெட்ரோலுங்கும் போது ஹைலி ஃப்ளேமபிள். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும்போது ஆஷ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ஹீட் ரொம்ப இதாக இருக்கும், அடக்கம் பண்ண முடியாது. சரி, இதுதான் எங்கள் குடும்பத்தினருடைய அந்த கடைசி அப்படி வரைக்கும் சொல்றதுக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. என் ஆண்டவர் அவ்வளோ கொடூரமானவர் இல்லை. ஆனால் எல்லாருக்குமே என்ன தராரு? டைம் தராரு. உங்களுக்கு டைம் தந்திருக்காரா இல்லையா?
அதை நீங்கள் பயன்படுத்தலை. அந்த டைமை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துறீங்க? சுய காரியத்துக்காக, மாம்சத்தை பிரியப்பட்டதுக்காக, உலகத்தில் 4 பேரை போல இருக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம்? பிரியப்படுத்துகிறோம். ஆனால் உங்களை உருவாக்குன தேவனை பிரியப்படுத்துறதுக்காண்டி பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டியதுக்காக நீங்கள் புத்திசாலியாக இருக்கிறீங்களா? இல்லை. எவ்வளோதான் கேட்டலாம், இப்படி தான் இருப்போம், இப்படி தான் இருப்போம். நீங்கள் முதல்ல எங்கே செட்டில் ஆகணும்? தேவனுடைய பாதத்தில் செட்டில் ஆகணும். பரிசுத்தத்தில் நீங்கள் ஸ்திரப்படணும். இதை விட்டுட்டு அவங்கள பார்த்து இவங்கள பார்த்துன்னு ஓடுனா, அந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடினா எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓடி 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 அவங்க என்ன செய்யலை? திருப்தி அடையவே செய்யலை. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த உலகம் அது உங்களுக்கு தரவே முடியாது. இயேசு கிறிஸ்து அவருடைய பாதத்தில் நீங்கள் சேருங்க. உங்களுக்கு முதல்ல தரக்கூடியது போதுங்கிற ஒரு மனம். அதான் தேவ பக்தியுடைய அனுபவம், ஆதாயமே பார்த்தீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு அந்த போதுங்கிற மனநிலை இருக்கா? இல்லை. இருக்குமா? வரப்போகிறதும் கிடையாது. எவ்வளோதான் உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்பாங்க சைக்காலஜியில், தட் இன்க்ரீஸ். அது எப்போவுமே இட் கோஸ் ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் ஹையர். புரியுதா உங்களுக்கு? அது எப்போவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வரவே செய்யாது. நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஆகுங்க, புத்திமானா இருங்க. இல்லை உங்கள் வாழ்க்கையில் பெருவெள்ளம் வரும், உங்கள் வாழ்க்கையில் புயல் வரும், உங்கள் வாழ்க்கையில் பெருமழை வரும். நீங்கள் இப்பவுமே தேவனுடைய பாதத்தில் இருந்து ஜெபம் பண்ணி அனுபவத்தை அடைஞ்சு அவருக்குள்ளே இருந்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் பாதுகாப்பார். இல்லைன்னா அந்த நேரம் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுவீங்க, இறக்கமே கிடையாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:31 வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போய் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. மறுபடியும் வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து. பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி அப்படின்னு அர்த்தம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்க வந்துடணும்? தேவ சமூகத்தை வந்து. அதுதான் நம்ம மனசுல இருக்கே தவிர, ஆனா மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும் அந்த எண்ணம் கிடையாது. அதான் வேதம் தெளிவா சொல்லுது, கூடி வருகிற வழக்கத்தின்படி. அப்ப என் நாடி நரம்புல ஊறி போச்சு. நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்பா அப்படிதான் வளர்த்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன கஷ்டப்பட்டா வந்துட்டு போயிரு, அதுல ஒரு திருப்தி. நான் பெரிய பக்திமான், பெரிய கிறிஸ்தவன். ஆனா அது ஆண்டவர் விரும்பல. கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து. இங்க இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தவான்கள் போல இருப்பீங்க. ஏன் இந்த நாள்ல என்ன சொன்னாலும் எங்க போக மாட்டீங்க? வேலைக்கு போக மாட்டீங்க, வேற காரியத்துக்கு ஈடுபட மாட்டீங்க. எங்க வந்துடுங்க? முதல் முக்கியத்துவம் எங்க கொடுப்பீங்க? சர்ச்சையை கொடுப்போம். ஆனா ரட்சிப்புக்காண்டி கொடுக்க மாட்டோம். அப்ப என் ஜனம் போலே இருப்பாங்க. அப்படின்னு என்ன? பரிசுத்தவான் போலே நம்ம வந்துட்டோம். ஆனா உங்களுக்குள்ள மனம் திரும்புதல் இருக்கா? ரட்சிப்பு இருக்குதா? ஏன் நல்லா இருக்காமா? உங்க முகத்தை பாட்டி தான் கேட்குறேன். ஏன்னா இறைமையை பார்த்து சொல்ற, நீ வாசல்ல போய் நின்று சொல்ல வேண்டிய ஒன்னே ஒன்று தான், என் வார்த்தையை கேளுங்க. நீங்க வாரீங்க, கேட்கிறவங்க போல இருக்கிறீங்க, ஆனா இருதயபூர்வமா உள்வாங்கி செவி கொடுக்கல, உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லைங்கிறார். தொடர்ந்து வாசிங்க. உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. கேட்கிறது என்று சொல்லும் போது அதன்படி செய்கிறது தான் கேட்கிறத தவிர, கேட்கறது போல இருந்துட்டு செய்யாமல் இருக்கிறது கேட்காத சமம். அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இது உங்களுக்கு பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். என்ன சொல்றது? இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு இந்த பிஸியா இருக்கிறவங்களுக்கு உங்க மைண்ட் எப்பவுமே பொருளாசை சார்ந்து இருக்கும். உண்மையா இல்லையா? ஒண்ணுக்கு முடியாட்டா ஒரு விண்டோ ஷாப்பிங் அது போயிடும். அப்படித்தானையா? அப்படியே லைட்டா போய் என்னென்ன இருக்குன்னே பார்க்க வேண்டாமா? அந்த மால், இந்த மால், ஃபோரம், பிக் பஸார், சப்பு சவர்னு ஏகப்பட்டது இருக்கிறதுனால உங்களுக்கு ஜஸ்ட் எழுந்தணும், அப்படியே உள்ள ஒரு லைட்டா ஒரு நடந்து எல்லாம் பார்த்துணும். பார்த்த பிறகு வீட்டு இருந்து ஒரு ஜெபம் எடுத்தோம், ஒரு மணி வருமா? பரலோகத்தை படி சிந்தனை வருமா? அந்த காரு கொள்ளலாம், அந்த ட்ரெஸ் எவ்வளோ கொள்ளலாம், இந்த வாஷிங் மிஷின் கொள்ளலாம். அப்போ உங்க இறுதி எங்க தான் போயிடும்? பொருள் ஆசையில. உங்க முகத்தை எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் அந்த கேட்டகரிலாம் கிடக்குறீங்க. அந்த இறுதி எங்க இருக்குன்னா பொருள் ஆசையில இருக்கும். மாட்டிக்கிடுவீங்க. ஏன் உங்களால செவி கொடுக்க முடியலைன்னா ஒரு காரணம், அந்த இருதயத்தில் ஏற்கனவே சம்திங் எதே ஒன்று முன்கூட்டியே ஃபில் ஆயிட்டு. நான் எதில் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறேன்னா அந்த பொருட்களில் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். உலகத்தில் இருக்குதான இந்த காரியங்கள் எனக்கு திருப்தியா இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது எனக்கு உள் வாங்க முடியல. ஏன்னா ஒரு மனுஷன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்ன செய்ய முடியாது?
என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்ய முடியாது அர்த்தம் என்ன? அவன் ஏதாவது ஒன்றை விட்டு தான் தேவனுக்கு முன்னாடி போக முடியும். அப்போ உலக பொருள், உலகத்தில் உள்ளதான இந்த காரியங்கள் என் இதயத்தை அடிக்கடி நெருக்கிறதுனால நான் தேவனுக்கு உண்மையா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதனால தான் நான் ஒழுங்கா எல்லாரையும் போல வாரேன், வழக்கத்தின்படி வந்துடுறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துடுறேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் எனக்கு வாழ்க்கையில இருக்காது, இருக்க வச்சாது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிங்க. அங்கே இயேசு கிறிஸ்து ஏன் நீங்க கேட்டு பலன் கொடுக்கலன்னு சொல்லி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. வாசிங்க. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால அல்லவா? பாருங்க, கேட்க மனசு இல்லை. அதாவது நம்ம ஒண்ணும் கிடையாது, குப்பைகள். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உபதேசத்தையே மக்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை. அப்ப அவரே என்ன சொல்றாரு? காரணம் என்ன தெரியுமா? உங்க மனசு கேட்க விருப்பமே படல. அந்த மனசுல வேற என்னதோ இருக்கு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? உங்க மனசுல இருதயத்து நினைவுகள் வேற மாதிரி இருக்கு, வேற காரியங்களை நீங்க விரும்புறதுனால, நான் தேவனா இருந்து நானே இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சாலும் அது உங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா கேட்கறதுக்கு மனசு இல்லை, மனசு இன்னொரு இடத்துல இருக்கு. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுது, யாரால கேட்க முடியும்? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். பாருங்கள், நீங்க உலகத்துக்குரியவங்களாக சிற்றின்பத்திற்குரியவங்களா இருக்கும்போது உங்களால செவி கொடுக்கவே முடியாது. எரேமியா பார்த்து சொல்றாரு, நீ இந்த மாசத்துல இருந்து இந்த வரம் பொருண்டெல்லாம் சொல்லு, நீ 3 தடவை வந்து ஜெபம் பண்றது தொழுறது எல்லாம் சரிதான், குப்பையில கொண்டு போடு, முதல்ல என் வார்த்தை கீழ்படின்னு சொல்றாரு. இங்க தேவனே சொல்றாரு, ஏன் உங்களால கேட்க முடியல? அந்த மனசு இங்க இல்ல, மனசு உலக பிரகாரமான காரியத்தை. ஆனால் யாரால கேட்க முடியுமா? ஒரு கூட்ட ஜனங்களால கேட்க முடியுமா? அது அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் யாரு? பரிசுத்தவான்கள். அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் யாரு? பரிசுத்தத்தை விரும்பக்கூடியவங்க. அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் யாரு? பரலோகம் உண்டுங்கிற நிச்சயத்தை உடையவர்கள். இப்போ ஏன் நீங்க ரட்சிக்கப்படலைன்னு ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, உங்க தாட் திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஷாலோவா இருக்கும். அப்படின்னா அது வந்து ஒரு உறுதி இருக்காது. பரலோகம் உண்டுங்கிறதான நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்காயா? ஸ்டில் டவுட். அப்படிதானயா? சந்தேகிப்பீங்களா? அதான் உண்மை. சிலவங்க சொல்லுவாங்க இல்லைம்பாங்க, இப்போ சிலர் நீங்க சொல்லிடுங்க இல்லைன்றீங்க. ஆனா உண்மையிலேயே இப்போ நீங்க ஒரு காரியத்தை மனசிலுங்க, ஒரு பொருள் உண்டு, அது ஈஸியா கிடைக்கும், அந்த பொருள் தான் இருக்கிறதுல விலை மதிக்க முடியாதுன்னா அதை தானே முதல்ல நீங்க தேடுவீங்க. ஏன்னா சொல்லு விளங்குதா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பரலோகத்தை நாங்க நம்புறோங்கிறீங்க. நான் சொல்லுவேன், நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. அதை நான் எப்படிதான் நிரூபிப்பேன்? ஒரு பொருள் இருக்கு, இதான் உலகத்துல வெளியேறப்பட்டது, இதை நான் உட்கொண்டோம்னா நான் சாகவே மாட்டேன், அழியாமே உடையவனா இருப்பேன், எனக்கு மரணமே கிடையாது, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன், அப்படி சொல்லுவேனே. ஆனால் முதல்ல நான் அந்த பொருளை வாங்க தானே பார்ப்பேன். அது ரொம்ப சீப்பாடு, 5 ரூபாய் கிடைக்குது. இப்போ ரெச்சிப்பு விலை கொடுத்தா வாங்குறீங்க, ரெச்சிப்பு விலை கொடுத்தா வாங்குறீங்க, 5 ரூபா கிடைக்கணும். அப்போ நீங்க எல்லாரும் ஓடி போய் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? எனக்கு இதுக்கு பதில் தாருங்க. அப்போ பரலோகங்கிறது கிடைக்கக்கூடாத ஒண்ணு. ஏன்? மனுஷன் பாவி, பாவம் செய்யற மனுஷனுக்கு தண்டனை உண்டு. அந்த பாவத்தின் தண்டனை ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு ரெச்சிப்பை இலவசமா கொடுத்து சொல்றாரு, பரலோகங்கிற ஒண்ணு இருக்கு, அங்க என்ன கிடையாது? துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, நித்திய காலம் என்ன இருக்கு? சந்தோஷம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இந்த மேகத்துல மிதந்த மாதிரி இருக்கு. உண்மை அதுதான் ஐயா, உண்மை அதுதான். நீங்க அதை யதார்த்தமா இன்னும் என்ன செய்யலாம்? உள்வாங்கல. நான் தைரியமா சொல்லு, உண்மையிலேயே பரலோகம் உண்டுன்னு நீங்க நினைப்பீங்களானால் அது உண்மை. இறந்த பிறகு எனக்கு 1000 வருட அரசாட்சி இருக்குங்கிறத நீங்க நம்புவீர்களே, ஆனால் முதல்ல என்ன செய்வீங்க? வச்சுதான் போடுவீங்க. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, இப்போ நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் 1 கோடி 2 கோடி இல்லை 3 கோடி இல்லை 50 கோடி சம்பாத்தியம் பண்ணிடலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்ற, நீ 1 கோடியும் சம்பாத்தியம் பண்ணா முதல்ல உன் ஆத்மாவை சம்பாத்தியம் பண்ணு, நான் உனக்கு இந்த உலகத்தை ஒட்டுமொத்த இங்க இருந்து நீ அமெரிக்கா போகலாம், லண்டன் போகலாம், எந்த மாளிகைக்குள்ளேயும் போகலாம், நீ அரசாட்சி பண்ணலாம். அதுவும் 60 வருஷம் இல்லை, 600 வருஷம் இல்லை, 1000 வருஷம் சொல்றாரு. அப்ப இது பெரிய காரியமா சின்ன காரியமா? இதை வாஞ்சிக்கிறீங்களா? இல்ல. ஏன் வாஞ்சிக்கல? இவங்க ஆமான்னாங்க. காரணம் என்ன? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு தாகம் இருக்கு. அப்ப ஏன் நீங்க வாஞ்சிக்கல? காரணம், இதை உங்களால நம்ப முடியல. நான் சொல்றது உண்மை. நான் சொல்லக்கூடியதான 1000 வருட அரசாட்சி உங்களால் என்ன செய்ய முடியல. ஒருவேளை உண்மையா இருக்கும், ஒருவேளை எப்படி இருக்கும், அதான் உண்மை.
யதார்த்தமாக நான் சொல்லக்கூடியதான 1000 வருட அரசாட்சி, யதார்த்தமாக நான் சொல்லக்கூடியதான பரலோகத்தை நீங்க நம்புறது எப்படி? ஆணித்தரமாக உறுதியா நம்புறீங்களா? முதல்ல அதை தான் நீங்க விரும்புவீங்க. ஒரு வீடு இருக்கு, 10,000 ரூபாய் கொடுத்த ஒரு வீடு கிடைக்கும், நல்ல இடத்துல இருக்குன்னா இங்க யாரும் இருக்க மாட்டீங்க, உடனே ஓடி போவீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்ப எங்கதான் மிஸ்டேக் இருக்கு? நீங்க விரும்பல, நம்பல, ஒரு உறுதித்தன்மை இல்லை. தேவனால் உண்டாயிருக்கிற ஜனங்களுக்குள்ள இப்ப ஏன் ஒரு சில ஜனங்கள் இந்த உலகத்துல இன்னும் பரிசுத்தமா இருக்க விரும்புறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு உறுதி இருக்கு. இந்த உலக வாழ்க்கை முடிய போகுது, 80 வருஷம் வாழலாம், ஆனா அது ஒரு முடிவு கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த ஒரு நிச்சயம் இருக்கு. அது போக பரிசுத்தமா இருந்துதான் பரலோகராஜ்யம் போக முடியும். பரலோகங்கிறது உண்மை. இது அறிஞ்சுதான எவ்வளவோ ஜனங்கள் மேன்மையான காரியங்கள் எல்லாம் விடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான குரல், அவங்கள சினிமாவில் பாட கூப்பிட்டு இந்த பொம்பளை போகலை. ஒன்னே ஒன்று தான் சொல்லிச்சு, நான் ஏழையாகவே இருந்துறேன், ஆனால் என் தேவனை மட்டும்தான் நான் நினைச்சுவேன், பாடுவேன். நம்ம என்ன நினைச்சுவோம், ஒரு வாய்ப்பு. ஏன்னா இங்க நீங்க பாடும்போது உங்களுக்கு கிடைக்க சம்பளம் 10,000 25,000 30,000 கிடைக்கும். அங்க ஒரு பாட்டுக்கு பல லட்சங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க இருக்கிறாங்க மெடிக்கல் ஃபீல்டில், நல்ல வசதிகள் எல்லாம் வராது வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. குறிப்பிட்ட காரியங்கள் குறிப்பிட்ட நேரங்கள் வேலை செய்வாங்க, மீதி நேரம் எழுதி செய்வாங்க, ஊழியம், இந்த மாதிரிப்பட்ட காரியம். டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம சபையில் உள்ளவங்க இல்லை, வேற இடத்துக்கு போகக்கூடியவங்க, ஆனால் சபைக்கு சில நேரம் சந்திப்பு வந்துட்டு போவாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்ப அவங்களுக்கு என்ன இருக்குங்கிறத பாருங்க. பரலோகங்கிறத குறித்தான நிச்சயம் இருக்கு. அப்ப சேர்க்கணும்னு சொல்லி விரும்பல, இழக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. எதை விரும்புறாங்க? இழக்கணும்னு விரும்புறாங்க. தன்னை இழக்கிறவன் என்ன செய்வானா? எது என்ன சொல்லுது? ரட்சித்துக் கொள்வான். பைபிள் படிச்சிருக்கீங்களா? இப்ப நம்ம எதை விரும்புறோம்? அது வேணும், இது வேணும். அப்ப உங்க இருதயம் தேவனுடைய வசனத்தை காது கொடுத்து கேட்குமா? கேட்கவே செய்யாது. நான் சொல்றது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும். விதைக்கிறவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 4வது மார்க் சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல இருக்கு. எப்படி இருக்கான்? பாதை இருக்கு, பாதையில விழுது, கற்பாறையில விழுது, முள்ளுல விழுது, நல்ல நிலத்துல விழுது. அந்த விதை என்னது? சுவிசேஷம், தேவனுடைய வசனம். அந்த வசனம் சொல்லுது நீங்க மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க. அப்போ இந்த இடத்துல தான் யாரெல்லாம் இருக்கா? பாதையான நிலம் இருக்கக்கூடிய மக்கள் எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்கிறீங்க. கற்பாறையான இடம் எங்கதான் இருக்கிறீங்க? ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க? கற்பாறையா இருப்பாங்க. ஒரு சிலர் பாதை மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் கற்பாறை மாதிரி இடமா இருப்பாங்க. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க? முள்ளுள்ள இடமா இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் யாரா இருப்பாங்க? நல்ல நிலம். அந்த நல்ல நிலம் உள்ளவங்க இந்த சுவிசேஷத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு துக்கம் உண்டாகும். அது தேவனை கேட்ட துக்கம் இருக்கு. ஐயோ, இவ்வளவு நாள் நான் ரட்சிக்கப்படலையே, செத்தா எங்க போவேன்னு சொல்லி ஒரு கவலையும் பாரமும் பிடிக்கும். இந்த பாத நிலம் போல உள்ளதான இருதயம் உள்ளவங்களுக்கு நிலைமை எப்படின்னா, கவன சிதறல் உடையவங்க. அவங்க இங்கதான் இருப்பாங்க. சிந்தனை எப்படி இருக்கும்? எப்படா இந்த ஆள் முடிப்பாரு, இன்னைக்கு சாப்பாடு உண்டா இல்லை டீ மட்டுமா, சாப்பாடு இல்லைன்னா வீட்டில் போய் சமைக்கணும், போகக்கூடிய வழியில் எந்த இடத்துல டீ குடிச்சிட்டு போகலாம், எங்கே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், நைட்டு என்ன பண்ணலாம், மட்டன் வாங்கணுமா சிக்கன் வாங்கணுமா. உங்களுக்கு புரியுதா? அது பொம்பளைங்களுக்கு யோசனை. ஆம்பளைங்க என்ன, எப்படி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அந்த ஃப்ரெண்டை கூடுவோமா, இல்லை இங்கே போவோமா, இல்லை நாளைக்கு என்ன ப்ரோக்ராம். அப்போ அந்த கவனம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இங்கே நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் இறுதி எங்கே இருக்கு? somewhere else. அது பாதை. அடுத்தது என்ன? கற்பாறை. இந்த ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷம் கேட்கும்போது நல்ல சந்தோஷம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஆழம் கிடையாது. ஆழம் கிடையாதுன்னா உயிருக்கும் மேலாக பரிசுத்தத்தை வைக்கக்கூடியதான அந்த ஆழம் கிடையாது. இப்ப தானியேல் தீர்க்கதரிசி வாழ்க்கை நீங்க பாருங்க. அந்த மனுஷன் ஒன்னே ஒன்று ராஜா சொன்னார். ராஜா காட்டில் எப்படி 3 நாளும் ஜபிக்க கூடாது. அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு? போடா, என் உயிரை வேண்டாம், உயர்ந்த பதவி, அடுத்த நாள் குப்பை மாதிரி போயிடும், கண்டுக்கிடவே இல்லை. அந்த மனுஷன் இருந்த ஜீவன் எப்படிப்பட்டது இருந்துச்சு? தேவனோடு நான் பேசணும், அதுக்கு எது தடையா இருந்தாலும் அதை நான் குப்பையாட்டி நினைச்சுவேன், விடுவேன். அவருக்குள்ள ஆழம் இருந்துச்சு. ஆழம் என்ன ஆழம்? தேவனை விட மாட்டேன், ஜெபஜீவத்தை விட மாட்டேன், பரிசுத்தத்தை விட மாட்டேன், அதுக்கு ஈடாட்டு எது வந்தாலும் எனக்கு அது குப்பை தான். அதான் ஆழம். ஆழம் நமக்குள்ள என்ன? அந்த ஆழம் இல்லை.
இன்னைக்கு ஆராதனை இல்லையா, ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லது, இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வராண்டாம், அப்படிதானையா அப்படின்றோம். இன்னைக்கு வீட்டில் ஜெபம் பண்ணான்னு சொன்னால் பயங்கர சந்தோஷம், இதே மாதிரி இருந்தால் கொள்ளாயான்னு. எத்தனை பேர் போராடி ஜெபிக்கிறீங்க? இல்லை. அப்போ நமக்குள்ள ஆழம் இல்லை. அதனால இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் உணர்வாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆழம் இல்லாததுனால அரை மணிக்கூர் கழிஞ்சு இல்லைன்னா மத்தியானத்துக்கு பிறகு ஒரு உணர்வுமே இருக்காது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதான் உண்மை. அப்போ உங்களில் சிலர் பாறை நிலம், ஒரு சிலர் எப்படி இருக்கிறீங்க, முள்ளுன்னா எப்படி, ஏற்கனவே உலக கவலை அவங்களுக்கு உள்ள இருக்கும். அந்த வீடு வாங்கணும், இந்த கார் வாங்கணும், பிள்ளைய அதில் படிக்க வைக்கணும், இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அக்ஷன்ஸில் இனி போகணும், இல்லை அதுக்கு மேலே போகணும், இல்லை அதுக்கு மேலே போகணும், இனி கம்பெனிலேயே வேலை பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போனாலும் கொள்ளலாம், அதுவும் ஃப்ரீயாக அனுப்பிவிட்டா இன்னும் கொள்ளலாம். அதாவது இந்த முள் மாதிரி என்னன்னா பரிசுத்தமாகவே இருக்கணும்னு தோணும், பரலோகம் வேணும், ஆண்டவரை கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டேன், இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் அனுபவிச்சிடும். அப்போ அந்த இருதயத்தில் என்ன முள் இருக்கு, ஆசைங்கிற முள், பொருளாசைங்கிற முள், உலகத்தை அனுபவிக்கிற முள் இருக்கிறதுனால முடியலை. நல்ல நிலைனா என்ன நிலம் தெரியுமா? உங்களில் சிலதான் நல்ல நிலமா இருப்பாங்க. அவங்க முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா தேவனுக்கு கொடுப்பாங்க. சமைச்சனோ இல்லையோ, குளிச்சனோ குளிக்கலையோ, வெளியில போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்றோம் இல்லையோ, முதல்ல நான் காலையில ஜெபம் பண்ணனான் இருக்கும், முதல்ல வேதத்தை படிக்கிறனா இருக்கும், தினந்தோறும் என் ஆண்டவர் பேசுறாரான்னு இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படிதான் நினைச்சிருக்கோம்னா ஒரு ஏடிஎம் மிஷின் போல போறோம், ஸ்வைப் பண்ணிட்டு 5000 வந்தோடனே எண்ணி பார்ப்போம் இருக்கானு. அதாவது ஜெபங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியல, ஜெபங்கிறது நீங்க தேவனோட ஐக்கியமா இருக்கக்கூடியதான ஒரு காரியம். நம்முடைய தேவன் உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன்னா இல்ல. அவரே என்ன சொன்னாரு, நான் உலகத்திற்கு உரியவன் அல்ல. நம்ம இனிவரும் உலகத்தை நம்பி வாழக்கூடியதான ஜனங்கள். அதை கொஞ்சம் உள்வாங்கிடுங்க. நல்ல நிலம்னா உங்கள இருக்கக்கூடிய உங்க இருதயத்தை மாத்தினா, இப்ப முள் மாதிரி இருக்கிறீங்க, உலகத்தை விரும்புறீங்க, இல்ல கவனமா இல்ல கவனஸ்தரா இருக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு ஆழம் இல்ல, இந்த நிலங்கள் எல்லாத்தையுமே நல்ல நிலமா மாற்ற முடியாதாயா? இப்ப ஒரு நிலம் இருக்கு, அதுல பாறையா இருக்கு, ஒரு புல்டோசரை கொண்டு ஒரு ஜேசிபியை கொண்டு பாறையை எடுக்க முடியாதா? அது நல்ல நிலமா மாற்ற முடியாதா? முடியும். ஒரு இடத்துல வர ஃபுல்லா முள்ளா இருக்கு, உள்ள போனா அங்கெங்கயா குத்தும், அதுக்காண்டி விட்டுட்டு ஓடவும் முடியுமா? பரலோகம் போனா அந்த இடத்த கிளியர் ஆகணுமா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஜேசிபியை கொண்டு வாங்க, எல்லாம் எடுத்து மாதிரி. சரி, பாதையா இருக்கு, நிறைய மக்கள் நடந்து என்னச்சுது, அது வந்து தண்ணி விட்டா உள்ள இறங்காது, அதை என்ன செய்யலாம், கிளறலாம். அப்படி எந்த நிலத்தை நல்ல நிலமா மாற்ற முடியாதா? முடியும். அப்ப நீங்க பிரயாசப்படுவீங்களா? இதான் எனக்கு முக்கியம். நீங்க நல்ல நிலங்களா மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், பரலோகராஜ்யம் போக முடியும். எபிரேயர் நிருபம் 3:15 வாசிங்க. இன்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஏன்னா நாளைக்கு என் கையில இல்லை, நான் போகும்போது எனக்கு என்ன சம்பவிக்கலாம், இல்ல பார்க்க சுகமா இருக்கேன் என்ற ஒரு வாலிபன் சின்ன ஆச்சரியமா இருக்கு. என்னால எனக்கு நம்ப முடியல எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு. ஏன்னா பார்க்க நல்லா இருக்கான், ஆனா ஏதோ ஒரு காரியத்துக்காண்டி மெடிக்கலுக்கு எதுக்கு போகும்போது தான் தெரிஞ்சு வேற நோய் இருக்குன்னு. அதை அவனால ஜீரணிக்க முடியல. அப்ப நம்ம நல்லா இருக்கும், உள்ள என்ன நோய் இருக்குன்னு தெரியாது. எல்லாருமே எப்பவுமே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. ஆனா எப்போ மரணம் வரும் தெரியாத நம்ம ஞானமா இருந்து ரட்சிக்கப்படுறது ரொம்ப நல்லது. நீங்கள் இன்று சத்தத்தை கொடுக்கக்கூடியதான சுவிசேஷத்தை கேட்பீர்களாகில் பாருங்க, இருதயத்தை கடினப்பட்டு நான் இவ்வளவு நேரம் சுவிசேஷம் கொடுத்த ஒரே ஒரு காரணம் தான், தயவு செய்து உங்க இருதயத்தை மென்மையாக்குங்க. நீங்களும் நானும் பரலோகராஜ்யம் போகணும். பரலோகராஜ்யம் போறது ஒரே வழி, சுவிசேஷத்துக்கு கவனமாக செவி கொடுத்து உங்க இருதயத்தை, கடினமான இருதயத்தை மாற்றி அந்த இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் அசுத்தங்கள் எல்லாத்தையும் விட்டு, அந்த இருதயத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் விட்டு நீங்க மாறணும். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 51, 54 வசனத்தை வாசிங்க. அதாவது ஸ்தேவானை குறித்து, ஸ்தேவான் மற்ற ஜனங்களை குறித்து உள்ளதான காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. இங்க என்ன சொல்லப்பட்டு பாருங்க, அதாவது 2 வார்த்தையை சேர்த்து போட்டு பாருங்க. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விருத்த சேதனம் என்னது? நுனித்தோலை வெட்டுறது. அப்போ இப்போ உங்க காதுகளுக்குள்ள ஏன் போகல? நான் முதலையே கேட்க விரும்பல, ஏன் இருதயம் வேற எங்கேயோ இருக்கு. அப்போ உள்ள போனாதான் இருதயத்துல பதியும். நான் இருதயத்தையும் ஏற்கனவே சொன்னபடி கடினப்படுத்திட்டேன், என் காதலையும் விருத்த சேதனம் இல்லை, நான் இங்க வந்து இருப்பேன், ஆனால் ருச்சியப்படணும்னு அந்த எண்ணமே எனக்கு கிடையாது.
அதனால அவர் கோபமா சொல்றாரு, அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் வந்தும் பிரயோஜனம் இல்லை, நீங்க வணங்கா கழுத்துல ஜனங்க. அப்படின்னா நீங்க இங்க வணங்கல. இப்ப தேவனை தொழுது கொள்ளணும்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா தேவன் சொல்றாரு, நான் பரிசுத்தர். அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துல வந்து பாவத்தோட வந்து நேற்றுக்கு நைட் வரைக்கும் பாவம் செய்துக்கிட்டு தேவையில்லை எல்லாம் உள்ள பாக்குறது. இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறது. அந்த மூளை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லா அசுத்தத்துல உள்ள இருக்கும். திரும்ப இங்க வரும்போது என்ன செய்யறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமா இல்லை, நான் பரிசுத்தர். அப்போ ஒரு மனுஷன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ளுங்க. இப்போ உங்களுக்குள்ள என்ன அலங்காரம் இருக்கு? உலகம் தான் அலங்காரமா இருக்கு. என்ன வாசிங்க? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது. வேத வசனம் தேவ ஆவினால் எழுதப்பட்டிருக்கிறது, சுவிசேஷம் தேவனால் கொடுக்கப்படுறது. ஆனா இதை நம்ம என்ன செய்யல, பெருசா எடுக்கவே இல்லை, எதிர்த்து நிற்கிறோம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது ஊக்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பாருங்க, கேட்கும் போது ஐயோ இவன் சொல்றது உண்மைதானே, நாங்க 3 வேளை என்ன செய்யறோம்? தேவனை ஆராதிக்க வருதோம், ஆனா இருதயத்துல அன்பு இல்ல, இருதயத்துல கசப்பு தான் இருக்கு, செத்த பரலோகராஜ்யம் போக முடியும் அந்த எண்ணம் இல்லை. ஒரு காரியத்தை கேட்கிறாங்க, கேட்டு பல்ல கடிக்கிறாங்க. நீங்க எங்களை பார்த்து பல்ல கடிக்க மாட்டீங்க, ஆனா மனசுக்குள்ள என்னன்னா, என்னவும் பேசிட்டு போ, நான் ரட்சிய விட மாட்டேன், மனம் திரும்ப மாட்டேன், பாவங்களிலிருந்து விடுதலை பெற மாட்டேன். அதான் அதுக்கு சமம். அவங்க பல்ல கடிக்கிறாங்க, நீங்க பல்ல கடிக்கல, ஆனா ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறதான ஒரு எண்ணத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 57, 58 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு அவமானப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. பாருங்க, காதுகளை திறந்து வைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த மனுஷன் சொல்லுடைய வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள், மனம் திரும்ப வேண்டிய வார்த்தைகள். அதை கேட்கும் போது மனம் திரும்ப விருப்பம் இல்லாதனால காதை அடைக்கிறாங்க. பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க? காதை அடைக்கல, இங்க காது திறந்தா இருக்கு, ஆனா இருதயத்தை அடைச்சிட்டீங்க. நான் சொல்லக்கூடிய சுவிசேஷம் உண்மையிலே இல்லையா, நாங்க இருதயம் திறந்திருக்குன்னா நீங்க என்னதான் பண்ணணும்? ஆண்டவரே நான் பாவி சொல்லி உங்க பாவங்களை அறிக்கை பண்ணி முதல்ல அந்த ஒரு அனுபவத்தை தான் அடையணும். தொடர்ந்து வாசிங்க. அவனை நரகத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை. போதும். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை அறிவிச்ச ஒரு மனுஷனுடைய முடிவை பாருங்க. அந்த மனுஷன் வேற ஒண்ணுமே செய்யல. உங்களை போல ஜனங்கள்கிட்ட போய் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்றாங்க, கேட்க விருப்பம் கிடையாது, காதை பொத்திட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லாரும் சேர்ந்தாங்க, கல் எடுத்தாங்க, நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் எரிஞ்சு கொண்டாங்க. அவன் என்னையா தப்பு பண்ணுனா, பரலோகங்கிற ஒரு இடம் இருக்குதுயா, நீங்க பரிசுத்தம் அடைங்கன்னு சொன்ன. அதை ஏத்துக்கிட முடியல. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. தேவன் சொல்றார், நீங்க செவி கொடுக்க மாட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? தீங்க தான் உங்களுக்கு அனுப்புவேன். வாசிங்க. இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல். நியாயப்பிரமாணம்னா நமக்கு இப்ப வேதம், வேதத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அதை கேட்காம இருக்கிறதே பெரிய குற்றம். அது போக அதை வெறுக்கிறாங்க. அது உண்மையாக வாசிங்க. பூமியை கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அதை வெறுத்து விடு. ஏன்னா இந்த மாம்சம் விரும்புறது வேற, ஆனா வேதம் சொல்லுது இப்படி இருக்கக்கூடாது. நீ அப்ப என்ன செய்றாங்க? நீனாச்சு, உன் வேதம் ஆச்சு, நீராச்சு, உங்களுடைய உபதேசம் ஆச்சு, நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன். ஆனா அப்படி அனுபவிக்கிறவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏசாயா 55:3 வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து எதிரத்தில் வாருங்கள், கேளுங்கள். பாருங்க என்ன சொல்றாரு? கேளுங்கள்ங்கிறத வார்த்தைக்கு முன்னாடி, அதாவது வேதத்துல எல்லாமே இருக்கு, எல்லா ரகசியமே இருக்கு. கேளுங்கள்ங்கிறதான அந்த வார்த்தைக்கு முன்னாடி நீங்க பாருங்க, நான் ஜெப வீட்டுக்கு வரும்போதே செவியை சாய்க்கணுங்கிற ஒரு மனநிலையோடு, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு என்ன சொல்லப்படுது, அதன்படி நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு ஒரு தீர்மானத்தோடு வாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா இந்த வேத வசனத்தை பாருங்க, செவி சாய்த்து அதை போட்டு நான் கேட்பேன், இன்னைக்கு ஒரு மனமாற்றம் வரணும், இன்னைக்கு என்ன சொல்றாங்க அதன்படி நான் வாழ்வேன், அப்படிப்பட்டதான ஒரு மனநிலையோடு தான் நீங்க வரணும். திரும்ப வாசிங்க. சும்மா கைவிசமா கைன்னு சொல்லிட்டு வந்துட்டு சும்மா 1:30 மணிக்கு ஒரு 2 மணிக்கு எப்படியா நேரம் போகணும் அப்படின்னு வரல. செவியை சாய்த்து கேட்பேங்கிறத ஒரு எண்ணத்தோடு வாருங்கள். கேளுங்கள், எப்படி ஆத்மா பிழைக்கும் என்று இருக்கு. ஆத்மா இப்ப உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, ஆத்மா பிழைச்சிருக்கான இல்ல, அது நஷ்டப்பட்டு இருக்கு.
தேவன் மனுஷனை அவர் தங்களுடைய ஆலயமாக தான் படைச்சார். ஆனால் இப்போ உங்களுக்குள்ள எதுதான் ஆலயம்னா தேவன் இல்லை, அது சாத்தான் தான் குடிக்கொண்டிருக்கேன். வேதம் சொல்லுது பாவம் செய்கிற எந்த ஒரு மனுஷனும் பிசாசா உண்டா இருக்கான்னு சொல்லப்படும். அப்போ உங்களுக்குள்ள பாவம் இருக்குமே, ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள பிசாசு தான் இருக்கு. அப்போ ஆத்மா பிழைத்து இருக்கான, ஆத்மா பிழைக்கல. அப்போ ஆத்மாவுக்கு முடிவு என்ன? நரகம். நரகம் எப்படி இருக்கும்? அக்கினி. அக்கினி கடல் போல இருக்கும். அதாவது இங்கிருந்து தாண்டி அந்த பக்கம் போயிடலான்னா கடலை ஒரு மனுஷன் நீந்தி போக முடியாத அளவுக்கு அங்கே அக்கினி இருக்கும். அந்த அக்கினி கடல் போல இருக்கும். அங்க எப்படி இருக்குமா? அழுகு இருக்குமா, பற்கடிப்பு இருக்குமா. அங்க இருக்கிற மனுஷனுக்கு தாகம் இருக்குமா, தண்ணி கிடைக்காது. சாப்பிடாம இருந்துடலாம், தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. கார் இருள், தீயும் இருக்கும் இருளும் இருக்கும். அதை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, ஆனா அதுதான் உண்மை. நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, ஆனா அதுதான் உண்மை. தீயும் இருக்கும், கந்தகமும் இருக்கும், நெருப்பும் இருக்கும், ஆனா இருளும் இருக்கும். அப்போ அது எப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான ஒரு இடம். நீங்க பாருங்க, நரகத்துல உங்களை தூக்கி போடும்போது உங்க நிலைமை எப்படி இருக்கும்? ஒண்ணு ரொம்ப வேதனைப்படும், என்னன்னா இனி எனக்கு ரட்சிப்பு கிடையாதுங்கிறது. அப்பவே நம்ம பாதி என்ன செய்யறோம்? உடஞ்சிரும். அடுத்து என்ன? அந்த வேதனை அதிகமாக அதிகமாக, தீயினுடைய வெக்க அதிகமாக அதிகமாக, அந்த அழுகையும் பற்கடிப்பும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். ஆனா சாக மாட்டேங்க. அப்ப ஆத்மா பிழைக்கணும்னா நீங்க மனம் திரும்பி தான் ஆகணும். மத்திய சுவிசேஷம் 4:17 இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, ஏன் மனம் திரும்பியான்னு சொல்றாரு. வாசிங்க. அதுமுதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, எனக்கும் பரலோக ராஜ்யம் போக முடியுமான்னு யோசிக்காதீங்க. பரலோக ராஜ்யம் உங்க சமீபமா இருக்கிறது. நீங்க உண்மையிலேயே பாவத்தை விட்டு, பாவ வழியை விட்டு, உலக சின்பத்தை விட்டு இயேசு போதும்னு சொல்லி மனம் திரும்பி பாருங்க, அந்த பரலோக ராஜ்யம் தடையில்லாம நீங்க பிரவேசிக்கலாம். மனம் திரும்புங்க. நீ உங்க மனம் திரும்பல, உண்மைதான், உங்க மனம் திரும்பி இருக்கு. எதை நோக்கி திரும்பி இருக்கு? உலகத்தின் பக்கமா திரும்பி இருக்கு. இந்த மாம்சத்தை பிரியப்படுத்துறதுக்கு தக்கவாறு திரும்பி இருக்கு. கண்கள் எதெல்லாம் இச்சிக்கிறதோ அதெல்லாம் சாலமோனை போல அடைய விரும்பு. சாலமோன் என்ன சொன்னாரு? என் கண்களை இச்சித்தது ஒன்றையும் நான் விடவில்லைன்னு இருக்கு. எல்லாத்தையும் அனுபவிச்சு. ஆனா அந்த மனுஷனுடைய முடிவுல தான் எழுதுறாரு பிரசங்கியின் புஸ்தகத்தை. நீதிமொழியில் அதுக்கு முன்னாடி எழுதுவது கடைசி, அதாவது தன்னுடைய வயதான காலத்தை தான் பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புன்னு? நான் விரும்பினேன், நிறைய மனைவிகள் வச்சிருந்தேன், தேவாலயத்தை கட்டுறதுக்கு 7 வருஷம், எனக்கு நான் தங்கக்கூடிய அரண்மனை கட்டுறதுக்கு 14 வருஷம். அப்படி நான் ரொம்ப சௌகரியமா எல்லாத்தையும் அனுபவிச்சேன். ஆனா மாயை மாயை எல்லாம் என்ன? மாயை. When he realized that at the end of the life. ஆனா அதுக்கப்புறம் கிருபை கூட இருந்துச்சு. அவருக்கு கூட கிருபை இருந்துச்சா? இல்லை. அதாவது ஒரு மனுஷனோடு தேவன் இருந்தார். இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு விரும்பின உடனே ஆண்டவர் வந்து நிப்பாரா, பக்கத்துல நிப்பாராயா? ஆனா அவர் பக்கத்துல வந்துங்கிறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஆண்டவர், இந்த நாட்டை நடத்தக்கூடிய ஞானம் புத்தி இல்லை தாரன். நீ ஞானத்தானே கேட்டா, உனக்கு ஞானமும் தாரேன், ஐஸ்வர்யமும் தாரேன், கனத்தையும் தாரேன், மகிமையும் தாரேன், எல்லாம் கொடுத்தார். அந்த மனுஷன் தப்பு பண்ணும்போது 2 தடவை சாலமோனையே தேவன் வந்து எச்சரித்தார். அந்த மனுஷனுடைய மனம் திரும்பல. கடைசி இந்த மனுஷனுடைய முடிவு நரகம். சாலமோன் விசுவாசியோட லிஸ்ட்ல வரமாட்டார். உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? அந்த மனுஷன் பரலோக ராஜ்யம் என்ன செய்யல? போகல. ஏன்? அவர் அந்நிய ஸ்திரீகளை மணந்ததுனாலையும், அந்த அந்நிய ஸ்திரீகள் தன்னுடைய இருதயத்தை மயக்கிறதுனால விக்கிரங்களை ஆராதிச்சார். முடிஞ்சு போச்சு. தேவனை விட்டு எந்த ஒரு ராஜஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அந்த தேவனையே விட்டுட்டு மலி விலகி போற. அதான் அந்நியர்கள் கூட நீங்க சேராதுங்கன்னு சொல்ல காரணமே, கொஞ்சம் கொஞ்சமா உங்க இருதயத்துல என்ன எண்ணத்தை கொண்டு வந்துருவாங்கன்னா, எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், நல்லது பண்ணா போதும், இங்கதான் நீங்க சாவுறீங்க, இங்கதான் விச ஊசி நறுக்குன்னு யாரு, இங்கதான் விச ஊசி நறுக்கு. உங்களுக்கு கேட்கும் போது ஆமா அது கொள்ளாமே, நீங்க விழுந்துட்டீங்க. சாலமோனுக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான். அவங்களோட இருதயத்தை மயக்கினாங்க. கடைசி தேவனை விட்டே வெளியே போனா அவன் வாழ்க்கை அப்படியே தொலைஞ்சு போச்சு. தேவன் சொல்றாரு, இப்போ உங்க மனசு எங்க இருக்கு நீங்க உங்க கேளுங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய மனசு எங்க இருக்கு நீங்க கேளுங்க. அது பொருளை சார்ந்து இருக்கா, இல்ல வேற சில சிற்றின்பங்களை சார்ந்து இருக்குதா, இல்ல பணத்தை சார்ந்து இருக்குதா, எது சார்ந்துருக்குன்னு பாருங்க. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல என் மனசுக்கு முதலிடம் உங்களுக்கு தான் கொடுப்பேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தெரியும் இருக்கா இல்லையா? அப்ப நீங்க முதல்ல இன்னைக்கு யோசிங்க, என் மனசுல எது அதிகமான தடவை ஒரே நாள் எனக்கு யோசனையா வருது, சிந்தனையா வருது, அதை என்னால அவாய்ட் பண்ணவே முடியல. அது இச்சைக்குரியதா இருக்கலாம், அசுத்தமானதா இருக்கலாம், இல்ல உலக பிரகாரமான இருக்கலாம், இல்ல பண சம்பந்தமான இருக்கலாம், தொழில் சம்பந்தமா இருக்கலாம், எதுவானாலும் சரி, அது தேவனுடைய பார்வையில தப்புதான். முதல் இடம் தேவனை தான் இருக்கு உங்க இதயத்தில்.
அதான் ஆண்டவர் விரும்புகிறார். மனம் திரும்புங்கிறார். மத்த 7:21 வாசிங்க. அப்படி திரும்பாம நீங்க தேவ சித்தம் செய்யாம உங்க விருப்பம்படி தான் செய்வீர்கள், ஆனால் முடிவு நரகம். வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் நான் பிரவேசிப்பதில்லை. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை தவறாம எத்தனை 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவானாலும் கார் பிடிச்சோ பஸ் பிடிச்சோ எத்தனை மணிக்கணும் வந்து சேர்ந்துடுறீங்க. இங்க வந்து என்ன செய்றீங்க? இயேசுவே அல்லேலூயா ஸ்தோத்திரம், இயேசுவே அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா, நீ யாருப்பா? உங்களுக்கு புரியுதா? ஏன் தெரியுமா? இந்த உதடு தான் அல்லேலூயா சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சொல்லுது. கொஞ்சம் வெளியே ஒன்று இருதயம் முதல்ல எதை விரும்புது? தேவனை தவிர வேற எல்லாத்தையும் விரும்புது. நீங்க தேவ சித்தம் செய்றீங்களா? இல்ல உங்க சித்தம் செய்றீங்க. எனக்கு அங்க போகணும்னு தோணுது, நான் அங்க போவேன். யூடியூப்ல பார்க்கணும்னு தோணுது, பார்ப்பேன். அங்க அந்த காரியம் செய்யணும்னு தோணுது, நான் சரி. அப்போ முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு மாறான காரியமே நீங்க செய்யறதுனால ஜெப வீட்டுல வந்து மட்டும் இல்ல, வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணுவீங்க, அதுல மட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பீங்க. ஆண்டு சொல்லுவாரு, ஏதோ கத்துன மாதிரி இருக்கு. அதாவது சொல்லுவாரு, ஒரு வெங்கல பார்த்துட்டு பொத்து கீழப்பட ஒரு சவுண்ட் இருக்கு தெரியுமா? அர்த்தம் இல்லாத சவுண்ட். அந்த சவுண்டுக்கு அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இருக்கா? இல்ல. அப்ப நீங்க சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை இருதயபூர்வமாய் உணர்ந்து பரிசுத்தத்தோடு வந்துச்சுன்னா அது அர்த்தம் இருக்கு. உங்க ஜீவியத்துல பரிசுத்தம் இல்ல, உங்க இருதயத்துல உணர்வு இல்ல, ஆனா வெறும் வார்த்தையில மட்டும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிருக்கீங்க, ஆனால் அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு? அர்த்தமற்ற பயனற்ற ஒலிக்கும் ஒரு சத்தமா தான் இருக்கு. தேவன் நினைச்சுவாரு, காதை பொத்திடுவார். நீ எனக்கு அருவருப்பான, ஏன்னா வேத்தின்படி நடக்கல, வேத்தின்படி நடக்கல. அப்போ காதை பொத்திடுவார். முதல் காரியம் என்ன தேவை? உணர்வு தேவை. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 37-39 வரைக்கும் வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். பாருங்க, இப்ப நம்ம இருக்கிறது கடைசி காலமாங்க. யோவான் அப்போஸ்தலர் இருந்து அப்பமே சொன்னார், பிள்ளைகளே நாம் கடைசி காலத்துல இருக்கிறோங்கிறார். இப்ப நம்ம பாருங்க 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அந்த நோவாவின் காலத்துல ஏன் ஆண்டவர், நீங்க யோசிச்சு பாருங்க, நோவாவின் காலத்துல ஏன் ஆண்டவர் அவர் உருவாக்குற மனுஷங்களை தண்ணியில மூழ்கடிச்சு கொள்றார். தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் என்ன பண்றாரு? கீழே ஊற்று கண்களை திறக்கிறார், மேல மதகுகளை திறக்கிறாங்க. இப்ப நம்ம கிளவுட் பஸ் வந்துருமா? என்ன சொல்றாங்க? அதாவது எத்தனையோ மேக வெடிப்புங்கிறாங்க, எத்தனையோ வருஷம் பெய்ய மழையை ஒரேடியா நினைச்சது கொட்டுது. டக்குன்னு ஒரு வெள்ளப்பெருக்கு உண்டாகுது. எப்பேற்பட்ட பணக்காரன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு என்ன ஆகுது? இறந்து போறான். 2வது மாடில இருந்தாலும் டக்குன்னு 2வது மாடி நினைச்சது நிரம்புது, மூச்சு முடிச்சு ஆகுறான். சொன்ன உங்களுக்கு புரியுதாயா? அப்போ அது அவருடைய வல்லமையில என்ன பண்றாரு? மூச்சை தெவங்க வச்சு தண்ணி குடிச்சு கண்ணு தள்ளி பீதி உண்டாகி திகில் உண்டாகி அவன் என்ன செய்யறான்? அப்ப தேவன் இப்படிப்பட்டதான மரணத்தை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? அந்த மக்கள் உணர்வே இல்லாம இருந்தாங்க, புசிச்சாங்க, குடிச்சாங்க, பெண் கொண்டாங்க, பெண் வாங்கினாங்க, சுகபோகமா இருந்தாங்க, சுகபோகமா. இப்ப அதுதானையா நடக்குது? உண்மைதானையா? இப்ப அதான நடக்குது. ஜாலியா இருக்கும், அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கும், அதை நோக்கி தான் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கும். ஆனா என் ஜனங்கள் என்ன செய்யல? உணர்வு. என் ஜனங்கள் என்ன செய்யல? உணர்வே அடையல. வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா வேலைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயாணம் வந்து அனைவரையும் வாடிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். பாருங்கள், உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார். அவருடைய வருகை திடீர்னு இருக்கும். அது வரைக்கும் சபைகள் பெருகிட்டே இருக்கும், புதுசு புதுசா ஊழியங்கள் பெருகிட்டு இருக்கு, அற்புதம் அடையாளி. ஆனா விசுவாசமே இருக்காது, பரிசுத்தம் என்ன செய்யாது? இருக்கவே செய்யாது. அவருடைய வருகையை யார் மட்டும் எடுத்துக்கொள்ள போடுவாங்க? நல்ல நிலம் போல சிலர் இருப்பாங்க. எனக்கும் தெரிஞ்ச ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேலையை விட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய வேண்டியிருக்கும், இல்லை 12 மணிக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும், 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் இருக்கும். ஆனால் தேவனை ஆராதிக்க முடியாது, எனக்கு அந்த வேலை வேண்டாம். இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து ஆண்டு சொல்ல உத்தமனேம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதுதான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை.
பணம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமே இல்லை. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உணர்வு இருக்கான்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு உணர்வு இல்லை. எதை நோக்கி உணர்வு இருக்கு? பணம் சம்பாத்தியம் பண்ண உணர்வு இருக்கே தவிர பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தேவ சுத்தம் செய்யணும், தேவ சுத்தம் செய்யணும், அந்த உணர்வு இல்லை. இருக்காயா? இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன் அதிகாலமே எழுப்பி தேவனை தேடுவான். வெளியில போறோம், ஒரு கண்களை ஒரு காரியம் பார்க்கக்கூடாத காரியம் பார்த்துரும், இல்லை ஒரு வாழ்ப்போச ஒரு காரியம் பார்த்துரும், உடனே அந்த இறுதி ஒன்று, ஐயோ ஆண்டவர் என்னை மன்னியும், நான் தெரியாம பார்த்துட்டேன், இனி பார்க்க மாட்டேன் ஆண்டவர் அந்த தோணும். இப்போ அப்படி இல்லை. 1 பார்க்கணும், 2 பார்க்கணும், 3 பார்க்கணும், அதை இன்னும் அனுபவிக்கணும். பரிசுத்தம் இருக்கா? இல்லை. அப்போ உணர்வு அற்று போயிட்டோம். ஏதோ நடப்பணும் போல இருக்கிறோம், உணர்வு இல்லாதவங்களா இருக்கிறோம். ஜெபம் பண்றதே இல்லை. வெளிப்படுத்துற 3:16 வாசிங்க. அழகான ஒரு எக்ஸாம்பிள் அங்கே இருக்கு. உங்க நிலைமை எப்படி இருக்கு? குளிரும் இல்லை, அனலும் இல்லை, ஏதோ வாழ்றீங்க. வாசிங்க. இப்படி நீ குளிர்மின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை வாயிட்டு வந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு தருணம் தந்துட்டேன். இப்போ 20 வயசானவங்க இருப்பாங்க, 30 வயசானவங்க இருப்பாங்க, 40 வயசானவங்க இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு தருணம் தராங்க. தந்தாலும் நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரீங்க. வந்தாலும் குளிரும் இல்லை, அனல் இல்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன? நாங்க காத்திருப்புல கத்தி ஜெபம் பண்றோம், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணர்வு தர விதத்தில் நாங்கள் பிரசங்கம் பண்றோம், எல்லாம் இருந்தாலும் குளிராட்டம் இல்லை, வெதுவெதுப்பாட்டம் இல்லை. அப்போ அந்த வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கடமைக்கு வாருங்க. இதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு உங்களால பிரயோஜனம் இருக்கா? தேவனுக்கும் இல்லை. அப்ப என்ன செய்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பொறுமையா இருப்பேன், பிறகு பாந்தி பண்ணிடுவேன்னு சொல்றாரு. பாந்தி பண்ணதை யாராவது தூத்து அள்ளி ஒரு பொக்கிஷம் வைப்பாங்களா? தண்ணி எடுத்து அப்படி அடிச்சு விடுவாங்க, இல்ல விளக்கு மாதிரி செஞ்சுவாங்க, வீசி தள்ளிடுவாங்க. அப்ப பாந்தி பண்ண பொருளுக்கு பிறகு மதிப்புண்டா? உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த சோறு இல்லைன்னா அந்த இறைச்சி, அது எதுவானாலும் அது என்ன எனர்ஜியாட்டு மாறும். ஒன்ஸ் இது வெளியே வந்துட்டு என்ன ஆகி போகும்? குப்பைக்கு தான் போகும். அப்போ கொடுக்கப்பட்டதான இந்த தருணத்துல நீங்க உணர்வே இல்லாம, குளிரும் இல்லை, அதாவது அனலுமா இல்லாம உங்க நேரத்தை நீங்க வீணடிப்பீர்களே, ஆனா தேவன் உங்களை பாந்தி பண்ணிடுவார். பாந்தி பண்ண பிறகு உங்களுக்கு இறக்கமே கிடையாது. அதான் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண போவோம். அங்கெல்லாம் பார்த்து சில வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிருபை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவாரு, இறக்கமே இருக்கு. ஏன்னா அவங்க வாழ்க்கையில சுவிசேஷம் கேட்டு திருந்தக்கூடிய சான்ஸ் எவ்வளவோ இருந்திருக்கும். ஆனா கல் நெஞ்ச உடலா இருந்து இந்த மருமகளை கொடுமைப்படுத்திருப்பாங்க, அந்த மகனை கொடுமைப்படுத்திருப்பாங்க, மனைவியை கொடுமைப்படுத்திருப்பாங்க. பிறகு எல்லாம் முட்டின பிறகு பெரிய நோயும் வியாதியும் பிடிச்ச பிறகு ஆண்டவரே என்னை மன்னியுமாங்க. அந்த ஜெபம் மேல போவேச்சு. ஏன்னா அந்த மனுஷனை ஆண்டவர் எப்பவுமே பாந்தி பண்ணிட்டார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருண காலம் முடிஞ்சு போச்சு, கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த வாந்தி பண்ண பிறகு அவங்க ஐயோன்னு விழிச்ச வரைக்கும் கூட இறக்கமே இருக்காது. இப்ப எத்தனை பேர் இந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு தெரியாது. கொஞ்சம் உணர்வடைங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 28:13 வாசிங்க. அங்க ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, இப்பவும் உனக்கு நேரம் பிந்தி போகல, தயவு செய்து நீ என்ன பண்ணு, பாவங்களை அறிக்கை பண்ணு, மனம் திரும்பி வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, நீங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? அறிக்கை பண்றீங்க. இப்போ காத்திருப்போம், ஆண்டவரே இந்த மக்களுக்கு உணர்வு கூட, ஆண்டவரே இந்த மக்களை சந்தி ஆண்ட சொல்லும்போது நீங்க சரி ஆண்டவரே உண்மைதான், ஆண்டவரே நேற்று இந்த படம் பார்த்தேன், நேற்று இந்த தப்பான காரியங்கள் பார்த்தேன், நேற்று இப்படி தப்பு பண்ணேன், நேற்று இப்படி இவங்களை பகச்சுக்கிட்டேன், நேற்று இவங்களுக்கு தீங்கான காரியம் பண்ணேன், எல்லாம் உண்மை ஆண்டவரே மன்னிச்சிடும் ஆண்டவர். இப்படி அறிக்கை பண்றீங்களே தவிர அதுலேருந்து வெளியே வரல. இப்போ நீங்க பண்ற கிறிஸ்தவங்க பண்ற பெரிய தப்பை அறிக்கை பண்றதுல நீங்க பெஸ்ட் கெட்டிக்காரங்க. எப்போ இருந்தாலும் நான் பாவி ஆண்டவரேங்கிறீங்க. ஆனா மனுஷன் என்னைக்கு பாவத்திலிருந்து வெளியே வருவோம்? உங்களுக்கு புரியுது நான் சொல்றது? பாவங்கள் நீங்க அறிக்கை பண்றதுல கெட்டிக்காரங்க. ஆனா அதை ஆண்டவர் விரும்பல. பாவங்களை அறிக்கை பண்ணிட்டு உடனே என்ன முடிவு எடுக்கணும்? இனி என் வாழ்க்கையில் இவைகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். அதான் கரெக்ட். நீங்க என்ன பண்றீங்க? 40 வருஷம் 30 வருஷமும் ஒரே ஒரு காரியத்தை பண்றீங்க, பாவங்களை அறிக்கை பண்றீங்க, விடல. நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னா, குளிரும் இல்லை, அனலும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் பொறுமையா இருப்பார், அதுக்கப்புறம் வாந்தி பண்ணிடுவார். பிறகு உங்க ஜெபம் கூப்ப கொஞ்சமா தேவபயத்தோடு. லூக்கா சுவிசேஷம் 11:28 வாசிங்க. அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். பாருங்க, இங்க தேவன் யார பாக்கியசாலின்னு சொல்றாருன்னா, தேவ சமூகத்துக்கு வாரீங்களா, அதை கேட்கிறவங்க மாத்திரம் இருக்கக்கூடாது, கேட்டு அதை கை கொண்டு வாழ்கிறதான மனுஷன் மட்டும்தான் பாக்கியவான். இப்ப நம்ம யார பாக்கியவான் சொல்றோம்? அதானிக்கு வீட்டுல நான் பிறந்திருக்க மாட்டானா? எத்தனை பிள்ளைங்க இப்படி சொல்லுது, நீ எல்லாம் எனக்கு அம்மையா இருந்தா, நீ எனக்கு அப்பனா இருந்தா, உங்களுக்கு சொல்ல புரியுதா? ஏன்னா கேட்ட சாதனம் அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காத நான். உங்களுக்கு விளங்குதா?
அப்ப இப்ப எல்லாருக்கும் எப்படி பெரிய பணக்கார வீட்டுல பிறக்கணும், கார் உள்ளவங்க வீட்டுல பிறக்கணும், பெரிய இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கணும், பெரிய இந்த ஜாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பிள்ளையா இருக்கணும், அப்படிதான் விரும்புறாங்க. அதான் பாக்கியமான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாரு பாக்கியவான் தெரியுமா? யாரு பாக்கியவான்? தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து, தன் இதயத்துல இடம் கொடுத்து, அதை கை கொண்டு இந்த உலகத்துல தரித்திரனா இருந்தாலும் கூட தான் ஏன் தரித்திரனா இருக்குங்கிறத அறிஞ்சு சந்தோஷப்படுறது ஒரு மனுஷன். நான் சொல்ற வாழ்க்கையை பாருங்க. அதாவது ஐஸ்வர்யனை பார்த்து ஆராய்ச்சிவார். என்ன சொல்றாருன்னா, நான் இந்த வார்த்தை எனக்கு நல்லா எப்பவுமே தேவை. ஏன்னா மனசு சில நேரங்களில் உலகத்தை விரும்பும், ஆடம்பரத்தை விரும்பும். அப்ப இந்த வார்த்தை அழகா தேட்டு. எப்படின்னா ஐஸ்வர்யனை பார்த்துறாரு, நீ இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லாவற்றையும் அனுபவித்தாய் சொன்னாரா இல்லையா? அதான் அப்படி சொல்லிட்டான் சொன்னாரு. இப்போ நீ கஷ்டப்பட வேண்டிய டைம். அப்ப கொஞ்சம் ஐஸ்வர்யமா இருக்கக்கூடியவங்க நீங்க கொஞ்சம் பயப்படணும். இதை அனுபவிக்க எனக்கு தரல, நான் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு மீதி என்ன செய்யணும்? ஏழைகளுக்கும் கொடுக்கணும். ஏழையை பார்த்து என்ன செய்ய தெரியுமா? நீ இந்த உலகத்துல கஷ்டப்பட்டா இனி என்ன செய்? சந்தோஷப்படு. அப்ப ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி போகாதுங்க. இப்ப உங்க நோக்கமே ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம். ஆண்டவர் சொல்ற மடையா அதுக்கு பின்னாடி போகாது. ஏன்னா பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனுக்கு நிலம் நிறைய விளைஞ்சிச்சா இல்லையா? விளைஞ்சிச்சு. இந்த இதுல ஃபுல்லா எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா அரிசி, நெல், கோதுமை எல்லாம் கொண்டு வச்சுட்டான். இனி வைக்கைக்கு என்ன இல்லை? இடம் இருக்கா? இடம் இல்லை. தன் மனசுலதான் சொன்னான். என்ன சொன்னா? தன் மனசுலதான் சொன்னான். எப்படி? இடிச்சிட்டு பெருசா கட்டும். என் ஆத்மாவை நீ புசித்து குடித்து நல்லா திருப்தி ஆகலாம். இது யாருக்க காதுல போய் எட்டுச்சு? சொன்னார், மூடனே, இன்னைக்கு ஆத்மாவை நான் எடுத்த நீ எங்க போய் நிப்பா? எங்க போய் நிப்பா? நரகம். இதை மட்டும் வேதத்துல எல்லாமே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீங்க பயப்படுங்க. உங்க இருதயம் முதல்ல எங்க இருக்குங்கிறத பாருங்க. உங்க மனசு எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க ஆசை எங்க இருக்குன்னு பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் என் ஆசை இச்சையை சிலுவையில் என்ன செய்தேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷனையும் இந்த உலகத்துல மாம்சோடு இருக்கிற மனுஷனை எப்பவுமே ஆசை என்ன செய்யும்? வரும். அதான் வேதத்துல இருக்கு. விழிப்புடன் இருங்கள், தெளிந்த புத்தியோடு இருங்கள். இருக்கா இல்லையா? விழிப்புடன் இருங்கள், தெளிந்த புத்தியோடு இருங்கள். உங்க எதிராளியாகிய பிசாசு எப்படி வருவானா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. இப்போ சாத்தான் ஜனங்களை எப்படி வஞ்சிக்கிறான்? ஒரு உண்மையான காரியம் சொல்றேன். இப்போ சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான்? மிந்து சாத்தான் எப்படி வஞ்சித்தானா? தரித்திரத்தை கொடுத்து மனுஷன் வஞ்சித்தான். உங்களுக்கு புரியுதா? தரித்திரத்தை கொடுத்து ஆண்டவரை தூசிக்க வச்சு வஞ்சித்தான். இப்போ சாத்தான் என்ன பண்றானா? எல்லாம் கொடுத்து என்ன பண்றான்? எல்லாம் கொடுத்து என்ன பண்றான்? வஞ்சிக்கிறான். இது உங்களுக்கு தெரியாது. ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம். இப்ப எல்லாம் தரான். நினைச்ச மாதிரி உடனே அந்த காலேஜில் படிக்கலாம், அந்த இதுல வேலை பார்க்கலாம், கை நிறைய பணம், அவன் சந்தோஷப்பட்டே இருப்பான். ஏன்? ட்ராக் எங்க போகுது? எங்க போகுது? மாறி போகுது. சாதாரண பட்டன் போன் இருந்துச்சுன்னா 2 வார்த்தை பேச வைப்போம். இப்ப என்ன ஆகி போச்சு? பெரிய தோசைகள் வாங்குவிய, அதுல பேசிட்டு முகம் பார்த்து பேசிட்டு இருப்பிய. அடுத்து என்ன? வாட்ஸ்அப், அந்த இந்த இப்ப எல்லாம் தேவை. இங்க இருக்கிற ஆளுக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஆளுக்கு ஃப்ரெண்டு, அந்த ஆளுக்கு ஃப்ரெண்டும் தெரியாது, பேக்கும் தெரியாது. இங்க இருந்து ரூபா அனுப்பி கொடுக்குறது நாசமா போ. உங்களுக்கு புரியுதா? அந்த ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. க்ளோஸ் அப் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? அங்க கூப்பிடுவாங்க, இன்வைட் பண்ண இடத்துல இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அங்க பிச்சைக்காரனா இருக்கிற ஆளு எதாச்சும் பார்க்கும்போது தமிழ் பேசுறேன்னு நீ யார் ஏன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆளை நம்பி அங்க வந்தேன். இப்ப என்ன ஆகி போச்சு? அடுத்து திரும்பி வர முடிஞ்சா? முடியல. கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. முதல் முக்கியத்துவம் தேவன் கொடுங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா செவி கொடுக்கறதுக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? கீழ்ப்படிதலுக்கு. வாசிங்க 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கலாம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் தினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவர் யாரை பார்த்து உத்தமன்னு சொல்றா தெரியுமா? கீழ்ப்படுகிறவனை பார்த்து, செவி கொடுக்கிறவனை பார்த்து. எரேமியா பார்த்து சொன்னாரு, நீ அங்க போய் நில்ல, ஜனங்களை சொல்லு, என் வார்த்தையை கேளுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எது உத்தமம் தெரியுமா? செவி கொடுக்கிற. ஆனா எது கத்துறோம்? 2 பேருக்குள்ளேயா இல்ல ஒரு ஆளுக்குள்ளேயாவது கிரியை செய்யுமேன்னு ஒரு எண்ணம் தான். இவ்வளவு பேருக்குள்ள கிரியை செய்ய தவிர ஒரு முழு நிலமாவது நல்ல நிலமாகும், ஒரு கற்பாறையாவது நல்ல நிலமாகும், ஒரு பாதையாவது நல்ல நிலமாகுங்கிற ஒரு எண்ணத்துலதான் கத்துறோம். ஆண்டவரே சொல்றார், எது உத்தமம்? பலி செலுத்துறது இல்லை, வந்துட்டு போறது இல்லை, வாயில உதடிலும் கனியாக ஸ்தோத்திர பலிய ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை, வந்துட்டு போறது இல்லை. சுவிசேஷத்தை கேட்டு கீழ்ப்படுகிறது தான் உத்தமம் சொல்றாரு.
யாக்கோபு நிருபம் 1:22 வாசிங்க. அங்க கேட்கிறதோட நின்றாதுங்க, செவி கொடுத்து அதன்படி செய்யணும்னு இருக்கு. வாசிங்க. உங்களை வஞ்சியாதபடி, உண்மையில நீங்க உங்களை வஞ்சிக்கிறீங்க, நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. இப்போ உங்க எல்லாருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், உண்மைதானே? இப்போ ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்து ஒரு ஆராதனை வந்துட்டு போனா ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? ஆமான்னு சொல்லிட்டு இங்கதான் வஞ்சகம் இருக்கு, சாத்தனுடைய வஞ்சம். நீங்க எப்படி திருப்திப்படுத்துறீங்க? ஆண்டவரே உமக்காக பதியலாம், நான் பெட்ரோல் அடைச்சேன், இவ்வளவு தூரம் செலவு பண்ணி நான் வந்தேன், இருந்தேன், போனேன், என் 3 மணிக்கு நேரத்தை உமக்கு தந்தேன். இங்கதான் வஞ்சிக்கப்பட்டு போறீங்க. ஆனா எப்படி வஞ்சிக்கப்பட்டு போறேங்கிறது நீங்க அறியாமலே இருக்கு. இந்த திருப்தியை அப்படியே எடுத்து வெளியில போடும். இந்த திருப்தி நீங்க பட்டீங்கன்னா நீங்க ஒரு காலமும் நல்லாவே முடியாது. இந்த திருப்தி தூரப்பட்டு நான் அடிக்கடி நான் ஒவ்வொரு வாரமும் போறேன், எனக்குள்ள என்ன மாற்றம் நடந்துச்சு? ஒவ்வொரு வாரமும் இவ்வளவு செலவு பண்ணி வாரேன், இவ்வளவு சிரமங்கள் மத்தியில வாரேன். ஏன்னா சனிக்கிழமை பிந்தி படுத்திருப்பீங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் நீட்டா நல்லா படுத்துங்களான்னு ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காதா? இருந்தாலும் ஆண்டவரே முதன்மையாக உமக்கு தாரேன்னு எல்லாம் சொல்லி வாரேன், ஆனா ஒரு மாற்றமே இல்லை. அப்ப என்ன நானே என்ன செய்யறேன்? வஞ்சிக்கிறேன். இனி வாசிங்க. திருவசனத்தை, அதாவது சுவிசேஷத்தையும் வேதத்தையும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் முக்கியம் தான் அதன்படி செய்யணும். அப்படின்னு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், பாவங்களை விடணும், அறிக்கை பண்ணணும், எல்லாம் அறிக்கை பண்ணி விட்டு விட்டு உமக்கு பிரியமா ஜீப்பேன்னு சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1:34-33 வரைக்கும் வாசிங்க. ஷார்ப்பா அந்த வசனங்கள் இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். வாசிங்க. பாருங்க, என்னதான் சுவிசேஷம் கொடுத்தாலும் நான் கூப்பிட்டும் கேட்க மாட்டோம். உங்க மனசுல இப்ப நாங்க இவ்வளவுதான் சுவிசேஷம் கொடுத்தாலும் என் மனசுல நான் ஒரு தீர்மானம் பண்ணா, எப்படி தீர்மானம்? 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், ரட்சிக்கப்படலாம், இல்ல வயசான பிறகு பார்க்கலாம், இல்ல பிள்ளைகள் எல்லாம் பெரிய பிள்ளைங்க ஆன பிறகு பார்க்கலாம், இல்ல பிள்ளைகளை கல்யாணம் ஆன பிறகு பார்க்கலாம், இல்ல இன்னும் நல்ல உயர்ந்த ஜாபுக்கு போன பிறகு பார்க்கலாம். அப்படின்னு என் மனசுல ஒரு தீர்மானத்தை நான் வச்சுக்கிட்டு இங்க இருப்பேனே, ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கேட்க மாட்டேங்குது அர்த்தம். உங்களுக்கு விளங்குதா? மறுபடியும் வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. கவனிக்கவே இல்லை. எவ்வளவு சுவிசேஷம் கொடுத்தாலும் அது உங்க மண்டையில ஏறாது. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி. இப்ப பாருங்க, இவ்வளவு ஆலோசனை தந்தேன், எவ்வளவோ காரியங்கள் உங்கள்கிட்ட பேச, நிறைய ஆலோசனை தந்தேன், நிகழ்காலத்தில் நடக்கிறது பலதும் சொன்னேன். அப்ப இவ்வளவு ஆலோசனை தந்தாலும் நீங்க தள்ளல நீங்க சொல்லுவீங்க, ஆனா நீங்க இருதயம் தள்ளிடுங்க. ஆனா அந்த ஆலோசனையை உள் வாங்குனீங்கன்னா நீங்க மனம் திரும்பிங்க, ரட்சிக்கப்படுங்க. அதை உள் வாங்காம இருப்பீர்களா, அதுக்கு அர்த்தம் தள்ளுறதா. என் ஆலோசனையை தள்ளி கடிந்து கொண்டு சொல்லும் போது உங்களுக்கு முகம் அப்படி சுருங்குது. கடுமையா சொல்றோம், அந்த முகம் என்ன அப்படி சுருங்குது. அப்படி அர்த்தம் என்ன? மனசுல விரும்பல. அதாயா முக்கியம். எதுக்கு மனம் திரும்புங்க, எதுக்கு மனம் திரும்ப சொல்றேன்னா, நீங்க ஆண்டவரே தேடி பாருங்க. 100 பேர் மரணோட சூழ்நிலை இருந்தாலும் கூட தேவனால் உங்களை என்ன செய்ய முடியும்? அது மழையோ வெள்ளமோ தீயோ எதுவானாலும் ஏதேனும் ஒரு விதத்தில். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவருடைய கோபம் உங்க மேல இருக்கக்கூடாது, அவருடைய பாதுகாவல் இருக்கும். அதுக்கு நீங்க உங்களை ஆண்டு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இனி வாசிங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பயப்படும் காரியம் வருமாறாதா? உங்க வாழ்க்கை சோதிச்சு பாருங்க. எப்போ வரும் தெரியாது, யார் மூலம் வரும் தெரியாது, எதனால வரும் தெரியாது, வரும். அப்ப பயப்படக்கூடிய காரியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். இது நமக்கு உள்ள காரியம். இதை தப்ப வேண்டுமே, ஆனா நம்ம பரிசுத்தமா இருக்கும். இல்லைன்னா தேவனே சிரிப்பாராம். இப்போ நான் கஷ்டப்படும் போது அவரு கேன்னு சிரிப்பாராம். உங்க விளங்குதா? நான் ஆகடியம் பண்ணுவேன். பயப்படும் காரியம் சொல்லிட்டு வராது. இப்ப அடுத்த காரியம் எப்படி சொல்றாரு? அதை ஒவ்வொன்றையும் விவரிச்சு சொல்றாரு பாருங்க. பயப்படும் காரியம் வரும், முன்கூட்டியே வரும்னு தெரிஞ்சா நான் ஒருவேளை தப்பிடலாம். ஆனா அது புயல் போல டக்குன்னு வரும்போது தப்ப முடியுமா? என் மாம்சப்பட தப்ப முடியுமா? முடியாது. கண்டுகிடவே மாட்டாரு. நீ எந்தாலையும் போ, உனக்கு டைம் தந்தேன், நீ என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடல, உனக்கு டைம் தந்தேன், நீ பாவத்தை விடல, நாசமா போ. இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரியதான ஒரு வார்த்தையாகும். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த பரிதாபமாலாம் இறப்பாங்க தெரியுமா?
அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நான் இறக்க போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கூடாமலாம் இருப்பாங்க, கூடுவாங்க, ஆனா இறக்கமே கிடைக்காது. உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு அதான் சொல்றாரு, உங்களுக்கு ஆபத்து வரும், அது புயல் போல வரும், அது பயங்கரமா இருக்கும், அப்ப நீங்க கூப்பிடுவீங்க, அப்ப என்ன கிடைக்காது உங்களுக்கு? எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு காலையிலே தேடினாலும் கூட இறக்கம் கிடைக்காது. அவர் அறிவே வெறுத்த. அறிவுன்னு என்ன? நாங்க இன்னைக்கெல்லாம் சொல்றோம் தெரியுமா? இதெல்லாம் அறிவு தான். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காலேஜ் நிபுணராக இருப்பாங்க. அவங்க போட்டோகிராஃபில இருப்பாங்க, அவங்க ஐடில இருப்பாங்க, அவங்க டேட்டா சயின்ஸ்ல இருப்பாங்க, இவங்க சிப் டிசைனிங்ல இருப்பாங்க. நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலேஜ் அறிவு உள்ளவங்களா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அறிவு உங்களுக்கு ஆத்மாவுக்கு பிரயோஜனமான அறிவு. ஆனா இதை நீங்க என்ன செய்வீங்க? வெறுப்பீங்க. இப்ப எல்லாம் தேவையில்லையான்னு. அது உங்களுக்கு கேடா இருக்கும். அதான் முக்கியம். நீங்க எங்களுக்கு பயப்படாண்டா, தேவனுக்கு பயப்படுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தேவனெல்லாம் என்ன தேவன் தெரியுமா? அந்த கள்ள உபதேசம் உள்ள போயிட்டு என்ன ஆகி போச்சு? கிருபைங்கிற ஒண்ணு இருக்கு. நீ என்ன தப்பு பண்ணாலும் அது பின்னாடி வந்து தொடச்சிட்டு போகணும். அப்படி ஒண்ணுமே கிடையாது. நான் போன பிரசங்கத்துல பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னேன், அதாவது நான் பரிசுத்தமாய் வாழக்கூடியதான கிருபை எனக்கு தார ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. மாறாக கடைசி நேரத்துல கிருபை என்னை பாதுகாக்குன்னு சொல்லி உங்களை நீங்களே வஞ்சித்துக்கிடாதுங்க. உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு அது சொன்னது. ஏன்னா இப்ப எல்லாருமே என்ன, கிருபை இருக்கு, கடைசி நேரம் என்ன ஆண்டவர் பாதுகாத்துக்குள்ளார், வலதுபுற கல்லனை போல கடைசி நேரம் கிருபை என்னை பாதுகாக்கணும். அப்படி ஒரு கிருபை கிடையாது. அதை நம்பி நீங்க வஞ்சிக்கப்பட்டு போகாதுங்க. கிருபை எந்த கிருபையை கேளுங்க, ஆண்டோட இன்னையிலிருந்து கடைசி வரைக்கும் நான் பரிசுத்தமா இருக்கிற கிருபை தரேன். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆதி சபையார், ஆதி பரிசுத்தவான்கள் பரிசுத்தமா இருக்க காரணம் அவர்கள் எல்லாருமே தேவ கிருபையை பூரணமாய் பெற்றிருந்தார்கள். உங்களுக்கு விளங்குதா? இந்த உலகத்துல ஒரு மனுஷனால பரிசுத்தமா வாழ முடியுமா? வாழ முடியாது. தைரியமா சொல்லு, ஒரு மனுஷனை கிறிஸ்தவனா வாழ முடியும்? வாழ முடியாது. ஏன்? உங்க அறிவுல ஒரு கெட்ட சிந்தனை வந்துடும். வருமாறாதா? வந்துடும். அதோட நீங்க சேர்த்தீங்க. அப்போ அந்த கெட்ட அசுத்த பாவ இச்சைக்குரிய வகையில் உங்களை முள்ளுமா நிற்காம இருக்கணும். தேவனுடைய கிருபை என்ன செய்யணும்? வேணும். எந்த ஒரு மனுஷன் சொல்ல முடியாது நான் என் சுயத்தாலே பரிசுத்தமா வாழ முடியும், சொல்லவே முடியாது. கிருபை நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இல்ல, கிருபையின் காலம். அது என்ன கிருபை? ஆண்டவரே என் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும், என் சிந்தையை துப்புரவுப்படுத்தும், என் சிந்தையை தூய்மைப்படுத்தும். நான் உமக்கு பிரியமா கெஞ்சி பாருங்க, அந்த உங்களை நெருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களும் அற்றுப்போம், சுத்திகரிப்பார். இனி வாசிங்க. தேவனுக்கு பயப்படுங்க. அதாவது ஒரு சிலர் மேக்சிமம் எல்லாருமே அப்பா அம்மா ஸ்தானத்துக்கு வந்துடுங்க. இப்போ உங்களை யாருமே சொல்ல முடியாது, சொன்னாலும் நீங்க வகைக்க மாட்டீங்க. அங்கதான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. அப்பா அம்மா ஸ்தானத்து வந்த பிறகு இந்த கோபமும் மூர்க்கமும் கெட்ட வார்த்தைகளும் இல்லாத பொருளாக சொல்றது, இது எல்லாமே அதிகமாக சண்டையும் அடியும் பிடியும் எல்லாம் வரும். காரணம் என்னன்னா, உங்களை கேட்க யாருமே இல்லை. எப்பவுமே நினைச்சிடுங்க, நீங்க அப்பா அம்மா ஸ்தானத்துக்கு வந்தாலும் பரம தகப்பன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மகா பயங்கரமானவர். எப்பவுமே தேவபயத்தோடு இருக்கு. நீங்க நல்லா இருப்பீங்க. இருட்டானாலும் சரிதான், வெளிச்சமானாலும் சரிதான், ஆட்கள் இருக்கிறாங்களோ ஆட்கள் இல்லையோ என்ன ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கு. நீங்க நினைக்கல, ஏன் எனக்கு வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு தடைகள் இருக்கு? நான் தான் ஏன் வச்சிருக்கேன்? உங்களுக்கு மனைவிட்ட ஐக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன், முடியல. என் பிள்ளைங்கிட்ட ரொம்ப ஸ்நேகமா இருக்க முடியல. வாழ்க்கை நல்லா நினைக்கிறேன், முடியல. தொழில் நல்லா நினைக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் வச்சேன், உன் பலனை வச்சேன். ஏன்? உன் தொழில தப்பு பண்றான், நீ உன் மனைவிக்கு உண்மையா இல்லை, இல்லை உன் பிள்ளைங்களுக்கு காரியத்தில் நீ அக்கறை இல்லாம இருக்கா, இதுக்கு எல்லாத்துக்கும் பலன் நினைச்சிட்டே தந்துடுறேன். நீ வழிகளையும் பலனை புசிப்பாய். கஷ்டம், துன்பம், நெருக்கம், சோதனை உங்களுக்கு மட்டும் நெருங்கிட்டே இருக்கும். அது அவரே அனுமதிக்கிறது. நீங்க எப்படி தெரியுமா? என்னதான் அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை உள்வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு சில யோசனை இருக்கும். பிறகு பார்க்கலாம், இதெல்லாம் கேட்டாச்சு, எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், நல்லது பண்ணா பரலோராஜ்யம் போகலாம். எப்படி நல்லது பண்ணா? இப்ப நிறைய கேட்க, நல்லது பண்ணா பரலோராஜ்யம் போயிடலாம். ஐயா, உன் எலும்புலையும் உன் நரம்புலையும் உன் சதையிலையும் உள்ள பாவம் எங்க மன்னிக்கப்பட்டதுன்னு கேட்க. உன் சிந்தனை தெரிய பாவம், உன் கண் பார்வையில் இருக்கிற பாவம், நீ கேட்க கூடாதெல்லாம் கேட்டு பாவம் பண்றியே, இதெல்லாம் எங்க மன்னிக்கப்பட போகுது? உங்க யோசனை கெட்டு போறீங்க. உங்களை ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்க உலக பிரகாரமாட்டு தொழில் நிறுவனத்துல பெரிய ஐக்கியம் உள்ளவங்களா இருந்து பெரிய கம்பெனில இருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முட்டாள். நான் சொல்லு, உங்களுக்கு புரியுதாயா? கொஞ்சம் பயப்படுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம்
நம்ம மொழியிலன்னா கடுமையான முட்டாள், பேதை, அறிவிலிகள், அறிவில்லாதவங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அங்கே மாறுபாடு இருக்கும். மாறுபாடுனா நீங்கள் சுவிசேஷம் கேட்பீங்க, ஆனால் நேர் மாறி தப்பு பண்ணுவீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நம்ம கேட்குறோம், அதுபடி இருக்க மாட்டோம். பரிசுத்தமாக இருக்கும், நேர் மாறி உடனே போய் அங்கே அசுத்தமானதை பார்த்துட்டு இருப்போம். சண்டை போடக்கூடாதுன்னா சண்டை தான் போடுவோம். வாக்குவாதம் பண்ணணும்னா வாக்குவாதம் பண்ணுவோம். வைராக்கியம் வைக்காதுன்னா வைராக்கியம் வைப்போம். எரிச்சல் அடையாது, எரிச்சல் தான் விடுவோம். லஞ்சம் வாங்காத கள்ளத்தனம் பண்ணாதுன்னா லஞ்சமும் வாங்குவோம், கள்ளத்தனமும் வாங்குவோம், எல்லாம் பண்ணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, பரிசுத்தத்துக்கு ஏற்ற உபதேசங்களை கேட்கிறோம், வாழ்கிற வாழ்க்கை நேர் எப்படி இருக்கு? மாறுபாடு. அதை ஆண்டு சொல்ல, நீங்க பேதைகள், பேதைகள மாறுபாடு அவர்களை கொல்லும், கூடலின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். அந்த முக்கியமான வார்த்தையை பாருங்க, நிர்விசாரம். பிறகு பார்த்துக்கிடலாம், பிறகு பார்த்துக்கிடலாம், 5 வருஷம் கழிஞ்சு 10 வருஷம் கழிச்சு, அது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். அதாவது நாளை கடத்துறது, நேரத்தை கடத்துறது, பிறகுன்னு சொல்றீங்களா, அது உங்க ஆத்மா அப்படியே கொன்றும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. எனக்கு நான் இன்னைக்கு மனம் திரும்புவேன் ஆண்டவரே, இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் இன்னைக்கு மனம் திரும்புவேன், இன்னையிலேருந்து நான் பாவம் செய்ய மாட்டேன், அப்படி ஒப்பு கொடுங்க. நாளைக்குன்னு சொல்லி நீங்க தயவு செய்து ஒரு நாளை சொல்லாதுங்க. நாளைக்குங்கிற நாள் வருமா? நாளைக்கும் நாளைங்கிற நாள் உண்டா இல்லையா? நாளைக்கும் நாளைங்கிற நாள் உண்டா இல்லையா? உண்டு. நாளை டில் அவர் டெத் எப்படியா இருக்கும்? நாளைங்கிற நாள். இன்றைக்குன்னு சொல்லி பாருங்க. அப்ப இன்னைக்கு மனம் திரும்ப டைம் இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னைக்கு ரசிக்கப்பட்ட டைம் இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னைக்கு பாவம் அறிக்கைப்பட்ட டைம் இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் நித்தியமின்றி வாசம் பண்ணி. அந்த வார்த்தையை பாருங்க, எனக்கு செவி கொடு. அப்படின்னா எனக்கு கீழ்ப்படியக்கூடியவன், என் வார்த்தையின்படி நடக்கிறவன், எனக்கு பயப்படக்கூடிய மனுஷன் எவனோ அவன் எப்படி இருப்பானா? நல்லா இருப்பானா? ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அந்த வார்த்தையை பாருங்க. உங்களை யாராவது பயம் இல்லாத மனுஷன் உண்டா? பயம் இல்லாத உண்டாயா? எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்கும். ஏதேனும் ஒரு பயம் இருக்குமா, இருக்காதா? நாளைய குறித்து இருக்கும், நோயை குறித்த ஒரு பயம் இருக்கும், பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் இருக்கும், ஏதேனும் ஒரு பயம் இருக்குமா, இருக்காதா? உண்டு. ஆனால் ஆண்டவர் அழகான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. மனம் திரும்புங்க, பரிசுத்தமா இருங்க, வேத வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை அமைச்சு பாருங்க, பயம் இல்லாம இருக்கலாம். அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு ஃபுல்லா வாசிருங்க. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று வாசல்ல நின்று ஆண்டவர் சொல்றாரு, இறைமையை கொண்டு நீ சொல்லு, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் வந்து ஆபத்துகளின்றி அமைதியா வாசம் பண்ண முடியும். அந்த வாழ்க்கையை பாருங்க, பயமே பட மாட்டான். பாருங்க, கேட்ட சுவிசேஷத்தை நீங்க விசுவாசிங்க. நிறைய காரியம் சொல்லு, கொஞ்சம் உள் வாங்குங்க. அதாவது ஏதோ கடமைக்கு வந்துட்டு கடமைக்கு போறேன்னு மட்டும் நீங்க நினைக்காதுங்க. இந்த நாளை தந்திருக்கிறாரு, இன்னைக்கு நான் மனம் திரும்பி பரிசுத்தமா இருக்கு. நீங்க பரிசுத்தமா இருந்து பாருங்க, நிச்சயம் முதல்ல உங்களுக்கு என்ன தருவார்? ஒரு தெய்வீக சமாதானம் தருவார், தெய்வீக சந்தோஷம் தருவார். சுற்றி உள்ள சூழ்நிலை என்னால் மாற்ற முடியாத வரைக்கும் எனக்கு உள்ள தேவன் தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக ஆறுதல் தருவார். அதுதான் முக்கியம். ஏன்னா சமாதான கேடு பிடிச்சி இறக்குற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறாங்க. உங்களுக்கு சமாதான கேடு பிடிச்சிருக்கும், ஆனா அந்த தாங்கிறதுனால நீங்க தற்கொலை பண்ண காரணம் என்ன? தேவன் அந்த மனுஷனை பாதுகாக்கிறாரு. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆகும்போது என்ன ஆகுது? அந்த பாதுகாவல் விலகி போகுது. கொடுக்கப்பட்ட தருணங்களை பயன்படுத்தல, கிருபை இழந்து போறாங்க. சாத்தான் உட்புகிறான். அவன் என்ன செய்வான்? இருந்து என்னத்துக்குன்னு சொல்லி தூண்டுவான். நீங்க பயப்படுங்க, தேவன் பயங்கரமானவர். தேவன் இப்ப உங்களை பாதுகாக்கிறாரு. நீங்க பாவிலா இருக்கும்போது உங்களுக்கு சின்ன சமாதானம் தர, சந்தோஷம் தர நடத்துறாரு. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நீங்க இன்னும் அல்ல தட்டினீங்கன்னா சமாதானம் கேட்டு பிடிக்கும். தேவனுடைய கிருபை உங்கள்கிட்ட எடுபட்டு போகும். சாத்தான் உள்ள உட்போயிடுவான். அது ஒரு சிலர் எவ்வளோ வராங்க, சும்மாவே காரணமே எல்லாம் ஒரு பயம் அவங்களை பிடிக்கும். பயத்து நாய் பிடிக்கும். நைட்டு திடீர்னு அலேறி எழும்புவாங்க. காரணம் இந்த பயத்து நாய் பிடிச்சோன்னு கண்ட சொப்பனங்களை கண்ட தரிசனங்களை பார்த்து பயந்து எழுவோம். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. தொட்டம் பிடிச்சதுக்கும் பயப்படுறாங்க. காரணம் என்ன? தேவனுடைய பாதுகாவல் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை நீங்க நல்லா இருக்கணுமா, தேவனுக்கு செவி கொடுங்க. நீங்க நல்லா இருக்கணுமா, அமைதியா ஜீவனம் பண்ணணுமா, பாதுகாப்போடு இருக்கணுமா, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உங்களுடைய கரமும் கிருபையும் பிரசனமும் எங்களோடு இருந்தமைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பேசி அறிவித்த திரு வார்த்தைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு உணர்வை கட்டிட்டமைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் கேட்டு அதன்படி செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் கேட்கிறோம். பரமபிதாவே, பாதை நிலங்களாக நாங்கள் காணப்படாமல், கற்பாறை இருதயமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படாமல், முன்பூண்டுகள் உள்ளதான அந்த இருதயமாய் நாங்கள் காணப்படாமல், நல்ல நிலமுள்ள ஒரு இருதயமாய் நாங்கள் காணப்பட இருக்க செய்தலும். பரமபிதாவே, உலகம் எங்களை வஞ்சிக்காமல், பொருளாசைகளை வஞ்சிக்காமல், பண ஆசைகளை வஞ்சிக்காமலும், பதவி உயர்வுகள் எங்களை வஞ்சிக்காமலும், உலக சிற்றின்பங்கள் எங்களை வஞ்சிக்காமலும், கண்களின் இச்சைகளை எங்களை மேற்கொள்ளாமலும், மாம்சத்தின் இச்சைகள் எங்களை மேற்கொள்ளாமலும், ஜீவனத்தின் பெருமைகள் எங்களை மேற்கொள்ளாமலும், எந்த விதத்திலும் சாத்தான் யாரையும் வஞ்சிக்காமலும், எந்த பாவ அடிமைத்தனமும் யாருக்குள்ளும் இல்லாமலும், பாவ பாரங்களும் ஒவ்வொருக்குள்ளும் இல்லாமலும், வீணான குற்ற உணர்வுகளும் இல்லாமலும், எல்லாவற்றும் எல்லாரும் பூரணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமாய் விடுவிக்கப்பட்டு சிறு குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிடு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லியிருக்க பரமபிதாவே, அந்த சிறு குழந்தைகளுக்கு எவ்விதமான நாளை தினத்தை குறித்தான எதிர்பார்ப்பும் இருக்காதே பரமபிதாவே. கள்ளக்கபடம் இல்லாத ஒரு அனுபவம், எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், அதையே எங்களுக்கு தர சித்தமுள்ளவராக இருக்கிற பரமபிதாவே. பரம தகப்பனின் தேவைகளை பார்த்து கொள்வார். நான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இன்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இன்று தேவசுத்தம் செய்ய வேண்டும், இன்று என் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், நாளைய தினம் அவருடையது, அவர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு காணப்பட ஒவ்வொருவருக்கும் இறக்க செம்பியாய் கேட்சிடும். பிறந்தார் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்கக்கூடியதான சகல கவலைகளும் பாரங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. ஒவ்வொரு இருதயத்தினுடைய பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் சகல பயங்களும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக. எல்லாரும் சகல பாவ அசுத்த சாத்தானுடைய பிடிகள் எல்லாருக்கும் விடுதலை பெற்று தேவனையே தங்கள் இருதயத்திலே கொண்டு தெய்வீக சமாதான சந்தோஷத்தோடு இந்த உலகத்திலே காணப்பட இருக்கிற வெற்றியாய் கேட்சிடும். பரந்தாய் நோயாளிகளை குணமாக்கி, வியாதியஸ்தர்களை குணமாக்கி, பிசாசின் கற்றுள்ள இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்யும். தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக ஆறுதல், நல்ல சுகம், வெள்ளம், ஆரோக்கியம் எல்லாம் எல்லாருக்கும் கட்டளையிட்டாலும் பரந்தார். செய்கிற தொழிலை ஆசீர்வதித்தல், குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தல், மனைவி புருஷன் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்தல், பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்தல். பரந்தாவை கூட்டி செய்த எல்லா ஆத்மாக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தேவை இடம்பெற நன்மைகளை சம்பூர்ணமாய் கட்டளையிட்டார். நல்ல விதாவை இவருடைய சுற்றார் உறவினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தல். இந்த ஜெபத்தை சுற்றி இருக்கக்கூடியதான எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்து, இந்த ஜனங்கள் மெய் தேவனாக இயேசுவாகி உண்மை அறிந்து கொள்ளும். இது தேவனுடைய சபை, இங்கு தேவனுடைய சத்தியம் அறிவிக்கப்படுகிற இந்த உணர்வுணர்வாய் மாற்றப்பட்டு எல்லாரும் இந்த சபைக்கு வரத்தக்கவாறு நீர் கிரியை செய்ய முடியாது கெஞ்சிடும். பரம்தான் எல்லா மதத்தினரும் இயேசுதான் தெய்வம் ஏற்றுக்கொள்ளும். இது உம்முடைய சபை, இது உம்முடைய ஊழியம், இது உம்முடைய சத்தியம் என்பதை அறிந்து எல்லாரும் வரும். இந்த இடம் கொள்ளாத அளவுக்கு இந்த இடத்திலே ஜனங்களை நீர் கூட்டி சேர்க்க முடியாது கேட்சி, அற்புதம் அடையாளமான கிரியைகளை இந்த இடத்திலே நடப்பிக்க முடியாது கேட்சிடும். பரவுதாய் அசுத்தத்தை நோக்கி ஓடுகிறார்கள், பாவத்தை நோக்கி ஓடுகிறார்கள், பணத்திற்கு பின்னாடி ஓடுகிறார்கள். தேவனை மறந்து கொலை, கொள்ளை, கொடூரமான தன்மைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டே போகுது. பரவுதாய் அன்பு தனிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்க விதமாக அன்பில்லாத ஒரு உலகமாய் மாறிக்கொண்டிருக்க பரவுதாய் உலகத்தை சந்தி, உலகமும் ரட்சிக்கப்பட கிருபை செய்தல். பரமிதாவை இந்த நாளுக்குரிய கிருபையை கட்டிட்டலும் இனி வரக்கூடியதான் நாட்கள், நேரங்கள், நிமிஷம் எல்லாரையும் சகல ஆபத்துகள், மோசங்கள், தீங்குகள், தீய சக்திகளின் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி உமக்குள்ளும் உங்களுடைய இரத்தத்திற்குள்ளும் 5 அடைக்கலத்தை வைத்து பாதுகாத்தல். தங்கள் வீடுகளை குறிப்பிட்ட சமயத்திலே உங்களுடைய பாதுகாவலோடு போய் சேர கிருபை சார். அதன் பிறகு உங்களுடைய பாதுகாவலை எப்பொழுதும் கட்டிட்டல். அவர் மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் உங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம்மளோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.